வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி சார். சென்னையில் அந்த வழக்கறிஞர் தாக்கப்பட்டது தொடர்பாக நேற்றுக்கு முன்தினம் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க வழக்கறிஞர்கள். நேற்று திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவாக வழக்கறிஞர் ஒரு சிறப்பாக போராட்டம் நடத்துகிறாங்க. நீங்கள் சொல்கிறது போலவே ஜாதி முதல்ல உண்டாக்குமோ சார்? அந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கும் தமிழக காவல்துறையினருக்கும் இன்னொரு விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றும் 7 கிணறு காவல் நிலையத்திலிருந்து ஒரு உதவி ஆய்வாளரும் ஒரு காவலரும், ஏற்கனவே அதே காவலர் தான் வந்தாங்க. இது மாதிரி சம்மன் கொடுத்ததும் நாங்கள் ஏற்கனவே கொடுத்த அந்த கடிதத்தை வாங்கிக்கங்க சார்னு சொன்னேன். இல்லை சார், அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இதே வாங்க மாட்டேன் போங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் நான் கொடுத்த தப்பால் வாங்க தான் நான் வாங்க கேளுங்க. நேற்று எஸ்ஐக்கிட்டே சொன்னேன், இன்றைக்கி அப்புறம் தனியாக சொன்னேன் உங்களுக்கு. உட்காருங்க. அடிக்கிட்டு நேரம் வந்தார், தபால் ஸ்டேஷனுக்கு கொடுத்தாரு, வாங்க திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட தான் கொடுக்கணும். நீங்கள் தான் எடுத்தீங்க. அப்புறம் என்னட்டியா சொல்லுங்கள். அந்த அவர் சார் ஒரு வந்துட்டேன். அவர் ஒரு சார் ஒரு தபால் தர முடியாது. நம்ம வாங்க மாத்தினாலும் எழுதி சொன்னாங்களே, எழுதி போங்க. அவர்தான் பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். நேரம் வந்தது. ஸோ அரசியல் அரட்டை நிகழ்ச்சியில் தோன்ற வேண்டும் என்று தமிழக காவல்துறையினர் விரும்பினால் தினந்தோறும் அலுவலகத்துக்கு வரலாம். இங்கே வர்ற ஃபுட்டேஜை எடுத்து நாங்கள் நிகழ்ச்சியில் போடுவோம். அன்னைக்கே வரணும்னு நினச்சிங்கன்னா காலையில் 11 மணிக்கு முன்னாடி வந்துடணும், ஏன்னா ஷூட்டுக்கு போயிடுவோம். மதியம் 1 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களோட நிகழ்ச்சி, நீங்கள் இந்த பங்கு பெற்ற அந்த வீடியோ அடுத்த நாள் அரசியல் அரட்டையில் இடம்பெறும் என்பதை தமிழக காவல்துறையினர் அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போது வேண்டுமானாலும் வரலாம். எங்களது அலுவலகத்தின் கதவுகள் திறந்தே இருக்கின்றன. ஸோ இப்போது நீங்கள் சொன்ன அந்த திருமாவளவன் விவகாரத்திற்கு போவோம். நான் நேற்றைய நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டேன், நினைவிருக்கா? சாதி கோணத்துக்குள்ளே போகுது என்று நான் சொல்லியிருந்தேன். நேற்று நல்ல கணிசமான வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் போராட்டம் நடத்தினார்கள். இதுபோலவே நேற்றைக்கு முன்தினம் அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரால் உடன் வந்தவர்களால் தாக்கப்பட்டது குறித்து சென்னையில் மட்டும் போராட்டம் நடைபெறவில்லை, தமிழகமெங்கும் போராட்டம் நடைபெற்றது. மதுரை, தூத்துக்குடி போன்ற பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. நேற்றைக்கு திருமாவளவனுக்கு ஆதரவாக, அதாவது திருமாவளவனோட உயிருக்கு ஆபத்து என்று போராட்டம் நடந்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ திரு சிந்தனை செல்வன் அவர்கள் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியை சந்தித்து திருமாவளவனின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக எங்களுக்கு ரகசிய தகவல் வந்திருக்கிறது, அதனால் அவரது பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்று நேற்று போய் அவர் மனு கொடுத்திருக்கிறார். இது வெறுமனே ஒரு திருமாவளவனோட உயிருக்கு ஆபத்து, வழக்கறிஞர் பிரச்சனைன்றதெல்லாம் தாண்டி இதற்குள் ஒரு சாதிய கூறு இருக்கிறது என்பதைத்தான் நான் நேற்றைய நிகழ்ச்சியிலேயே குறிப்பிட்டேன். இதை யாரும் பேச மாட்டாங்க ஓப்பனாக, ஆனால் இது சாதி பிரச்சனை. அண்டு வழக்கறிஞர் சமூகத்தில் தலித் வழக்கறிஞர்களின் எண்ணிக்கை அதிக, நியூமரிக்கலி தே ஆர் வெரி ஸ்ட்ராங். எல்லா படிப்புக்கும் பார்த்திங்கன்னா கல்லூரியில் படிச்சிருக்கல எல்லா படிப்புக்கும் எஸ்சியோட கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். லாக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு கட் ஆஃப் ஜாஸ்தி இருக்கும், அதர் கம்யூனிட்டிக்கு கட் ஆஃப் கம்மியாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு பேர் போட்டியிடுவார்கள். அவர்கள் இந்த சட்டம் நமக்கு அதிகாரத்தை அளிக்கும் என்று நம்புகிறார்கள். அது சரியான விஷயம். ஸோ இவங்க நியூமரிக்கலி ஸ்ட்ராங்கு. இப்போது அந்த வழக்கறிஞர்கள் அனைத்து சமூகத்தினரும் ஒற்றுமையாக இந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக பணியாற்ற வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமாகவும் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே விவாதித்தது போல் திருமாவளவன் இந்த சம்பவத்தை எளிதாக கடந்து சென்றிருக்கலாம், ரொம்ப சாதாரணமாக விடுங்கன்னு, இல்லைன்னா அதை பற்றி பேசாமல் இருந்திருக்கலாம். அதோட விட்டு ஒரு சின்ன இன்சிடென்ட் ரோட்டில் போய் இடிச்சானா 10 நாளாக பேசிகிட்டு இருக்கோம், நம்ம அதை கடந்து சென்றிருக்கலாம். மீண்டும் மீண்டும் அதை நியாயப்படுத்தி பேசினார். முதலில் ஒரு வீடியோ வெளியிட்டார், நான் அது மாதிரி அடிக்கவே இல்லை, அவர் தான் கையை ஓங்கினார், ஆட்டினார், முறைச்சார், இவங்க தடுக்க தான் போனாங்க என்று. அதற்கு பிறகு அந்த பாலிமர் செய்தியாளர், அதை செய்தி வெளியிட்ட பாலிமர் செய்தியாளரோட நம்பரை போட்டு அவருக்கு பூரா த்ரெட்டனிங் கால்ஸு. அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பார் கவுன்சில் உள்ளே போய் உயிர் தப்பியதை நாம் எல்லாருமே பார்த்தோம். பார் கவுன்சிலை சேர்ந்தவர்கள் பார் கவுன்சில் உள்ளே அடிச்சிருக்காங்க. அந்த சிசிடிவி வச்சு பார் கவுன்சிலேருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்றாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதற்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சியில் செங்கல்பட்டில் பேசிய திருமாவளவன் சரியாக அடிக்கலை, முறைச்சதுக்கு தான் அடித்தோம் என்று வன்முறையை நியாயப்படுத்தும் விதமாக பேசும்போது மற்றவங்களாம் சும்மா இருப்பானா? அடி வாங்கணும்னு ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக தானே இருப்பார். அப்போது நீங்கள் அடிச்சிங்கன்னா வாங்கிட்டு இருக்குமான்ற இயல்பு இப்படி தானே தென் மாவட்டங்களில் கலவரம் ஏற்படுது. கூடுதலாக அவர்களுக்கெல்லாம் உங்கள் மீது கூடுதல் கோபம் இருக்குது. நீ என்ன வெட்டினா வெறும் கொலைகேஸு,
நான் உன்னை வெட்டினேன்னா கூடுதலாக பிசிஆர் கேஸும் சேர்த்து வருதுன்னு எல்லோருக்குமே இந்த மனநிலை இருக்கிறது. நான் சிறையில் பல முறை இருந்த போதெல்லாம் அங்கே பேசியவர்கள் என்கிட்ட, ஆனால் நானும் கொலை பண்ணேன், பதிலுக்கு நான் கொலை பண்ணேன்னே, ஆனால் நான் கொலை பண்ணதுக்கு மட்டும் என் மேலே பிசிஆர் ஆக்ட் சேர்த்து போட்டாங்க, எனக்கு வந்து ரெமிஷன் கிடையாது, பரவல் கிடையாதுன்னு. ஆனால் பல பேர் பிசிஆர் ஆக்டை தப்பாக தான் சார் பயன்படுத்துகிறாங்க. பல பேருன்னு இல்லை, மிஸ்யூஸும் இருக்குது. பட் அதுக்காக அந்த சட்டத்தை நீக்க முடியாது, அது வேறு விவாதம், அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அந்த சட்டம் இருப்பது தலித்துகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. அந்த சட்டம் இல்லைன்னா மோசமான வன்முறைகள் இருக்கும். அந்த சட்டம்லாம் இருக்கும்போதே தங்கச்சி கூடிய பேசுகிற வெட்டுறேன்டான்னு போய் வெட்டுறாங்க இல்லையா? அதனால் அந்த சட்டம் ஒரு பாதுகாப்பு. இந்த மிஸ்யூஸு, இந்த மாதிரி தவறாக பயன்படுத்துகிறார்கள்ன்ற குற்றச்சாட்டும் விமர்சனமும் இருக்கிறதுன்ற மறுக்க முடியாது. ஒரு 10 to 15% மிஸ்யூஸும் நடக்குது. அப்படி இருக்கையில் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய திருமாவளவன் போன்றவர்கள் இப்படி இந்த வன்முறையை ஊக்குவிப்பது, முறைச்சி பார்த்தான், என்ன உங்களை முறைக்கவே கூடாதா, முறைச்சான், அதுக்கு தான் 2 தட்டு தட்டினாங்க, சரியாக அடிக்கலைன்னு பொதுவெளியில் பேசுவது இப்படி தான் பதற்றத்தை உருவாக்கும். இப்போ அவங்க போராட்டம் நடத்துனாங்க, பதிலுக்கு நீங்கள் போராட்டம் நடத்துனீங்க, இதுக்கு முடிவு என்ன? அல்டிமேட்லி அந்த அடி வாங்கின வழக்கறிஞர் ராஜீவ் காந்திக்கு நியாயம் கிடைக்கல இது வரைக்கும். நீங்கள் போராட்டம் நடத்துறீங்க, எல்லாம் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து, நீங்கள் எம்பி, உங்களுக்கு என்ன சார் பாதுகாப்பு? கூட தான் பிஎஸ் இருக்காங்கல்ல, அன்றைக்கே போலீஸ் தானே வந்து தடுத்து விட்டது. இப்போ இதில் கூடுதல் பாதுகாப்பு வேணும்னு கேட்குறீங்க. அப்போது உங்களால் தான் மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். அவன் ஒரு 2 வீலரில் ஒத்த ஆள் ஓட்டிகிட்டு போகிறான், 10 பேர் சேர்ந்து அவனை அடிச்சுட்டு அவனால் உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்கிறீங்களே, சிரிக்க மாட்டானா அவங்கள பார்த்து? நீங்களாம் என்ன லீடரு? ஒரு செகண்டில் கடந்து போயிருக்கலாம் இந்த சம்பவத்தை இல்லையா? சரி, ஏதோ நடந்து போச்சு, விட்டுருங்க. ஒரே ஒரு வரி திரும்ப வாயிலிருந்து, நடந்தது ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்து போச்சுங்க, வருத்தம் தெரிவிக்கிறேன், இதை பெரிதுபடுத்த வேணாம், முடிஞ்சு போச்சா? 4 நாள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க, இன்றைக்கி சாதி பிரச்சனை மாறுதா? போராட்டத்துக்கு போராட்டம் அப்படின்னு இதோட அடங்கிடுமா, இல்லை விஸ்வரூபம் எடுக்குமா சார்? விஸ்வரூபம் எடுக்காமல் இரு தரப்பும் அமைதி காக்கும் என்று நான் நம்புகிறேன். இதோட முடிச்சுக்குவாங்க. அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க, பதிலுக்கு இவங்களும் நடத்திட்டாங்க, இதோட முடியட்டும்ன்று நான் விரும்புகிறேன். இல்லைன்னா பாரதூர விளைவுகள் ஏற்படும். இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றதுக்காக தானே நம்ம எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு சமூகத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று பயணிக்கிறோம். மீண்டும் மீண்டும் பிடிச்சி பின்னுக்கு இழுத்தீங்கன்னா என்னங்க அர்த்தம்? சார், நேற்று தமிழ்நாட்டின் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு சந்திப்பு நடத்தினார் ஃபாக்ஸ்கான் அந்த நிறுவனத்தோட. 15,000 கோடி முதலீட்டுக்கான அந்த கையெழுத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு, எக்ஸல பதிவிட்டு இருந்தாரு. அதுக்கு வந்துட்டு அந்த நிறுவனம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க சார். கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் என்பார்கள். அது கெட்டிக்காரன் புழுகு. முட்டாள் புழுகுனா 8 மணி நேரத்தில் மாட்டிக்கும். திரு டிஆர்பி ராஜாவுக்கு அறிவு இல்லைன்றதை நான் பலமுறை நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்போல்லாம் என்ன ஒரு அமைச்சர் போய் அறிவு இல்லைன்னு சொல்கிறாரு, இப்போ மாட்டிட்டியா? எதிர்கட்சிகள் வெள்ளை அறிக்கை கேட்குறாங்கன்னா வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுவியா? அவ்வளோ புத்திசாலியா நீ? இருக்கிறவன் எதிர்கட்சி தலைவர், மக்கள் எல்லாரும் முட்டாள், நீ புத்திசாலி, இப்படி தான் கொடுக்கணும் வெள்ளை அறிக்கைன்னு தூக்கி காட்டுறியே. மாட்டிக்கினேன் இன்னைக்கு. அந்த பதவிக்கு துளியும் பொருத்தம் இல்லாத ஆள் இவருன்றதை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஒரு பொய் சொல்கிறீங்க, ரைட், தேர் ஷுட் பி அன் அரேஞ்ச்மெண்ட், ஓகேவா? பஸ்ஸு ஃபாக்ஸ்கானை கூப்பிட்டு, பஸ் இப்படி புழுவிக்கிறேன் பஸ்ஸு, இதெல்லாம் பண்ணுவாங்கம்மா, அவங்க புழுவிக்கிறேன் பஸ்ஸு, கொஞ்சம் அமைதியார் பஸ்ஸு வேணால் முடிஞ்சு போச்சு, ரைட்டா? இப்போது இந்த தமிழக அரசு காலம் போன கடைசியில் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். அதோட டெண்டரு ஒரு 3-4 மாத காலமாக வெளியிடப்பட்டு இப்போது டெல்லு, ஹெச்பி மற்றும் ஏசர் ஆகிய 3 நிறுவனங்களுக்கும் ஒப்பந்தம் பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது, ஓகேவா? அந்த 3 நிறுவனங்களும் டெல்லை சப்ளை பண்ணுவாங்க. 3 நிறுவனங்களும் லேப்டாப்பை மாணவர்களுக்கு 10 லட்சம் லேப்டாப் சப்ளை பண்ணுறாங்க, ரைட்டா? இதில் நல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரொம்ப நல்ல ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன், ரொம்ப நீ உங்களுக்கெல்லாம் கொடுத்ததை விட ரொம்ப நல்ல கான்ஃபிகரேஷன், ஏஐ எனேபிள்டாக நல்ல கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அப்போது இந்த கான்ஃபிகரேஷனுக்கு நீங்கள் இந்த 22,000 ரூபாய்க்கு இந்த விலைக்கு இது கட்டுப்படி ஆகாதே, அவன் ஏன் சப்ளை பண்ணுறான்? அந்த நிறுவனம் டெல்லு, ஹெச்பி அண்டு ஏசர் எல்லாம் உலகம் முழுக்க வியாபாரம் செய்யக்கூடிய நிறுவனம், அவன் ஏன் இந்த காசுக்கு மார்ஜின் இல்லாமல் சப்ளை பண்ணுறான் என்று நான் விவரம் அறிந்தவர்களிடம் கேட்டபோது, ஃபஸ்ட் அந்த கம்பெனிக்கு பிராண்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் இத்தனை லட்சம் லேப்டாப்பை சப்ளை பண்ணியிருக்கோன்றது டெல்லோட பிராண்டை உயர்த்தும், ஓகே? அண்ட் மார்க்கெட் ஷேர், 1 லட்சம் லேப்டாப் இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கிதுன்னா அதில் 30,000 லேப்டாப்பு டெல்லுது, 20,000 லேப்டாப்பு ஹெச்பிது. ஸோ இது போல் மார்க்கெட் ஷேர். ஸோ இதை விடக்கூடாதுன்றதுக்காக லாபமே இல்லை என்றாலும் நிறுவனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு சப்ளை பண்ணும். அதுபோல் இப்போ இந்த டெல் ஆகட்டும், ஹெச்பி ஆகட்டும், ஏசர் ஆகட்டும், பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கும் அந்த நிறுவனங்கள் இல்லையா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு 5 லட்சம் லேப்டாப் சப்ளை பண்ணுறதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொன்னால் பங்கு சந்தையில் ஸ்டாக் ஏறுமா? ஆமாம். அதுபோல் ஃபாக்ஸ்கானு 15,000 கோடி தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணியிருக்கு அப்படின்னா அது பங்கு சந்தையில் பிரதிபலிக்குமா இல்லையா? இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்க்ளோஷர்னு சொல்லுவாங்க.
ஒரு நிறுவனம் பப்ளிக் லிமிடெட் ஆகி லிஸ்ட் ஆயிடுச்சுன்னா எத்தகைய முக்கியமான முடிவுகள் அந்த நிறுவனத்தில் எடுக்கப்பட்டாலும் நீங்கள் பங்குச்சந்தைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் தெரியணும். ஓகே. ஸோ ஃபாக்ஸ்கான் 15,000 கோடி முதலீடு பண்ணுறாங்கன்னா அவர்கள் எந்த நாட்டில் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கிறார்களோ அந்த நாட்டின் பங்குச்சந்தைக்கு அவர்கள் தகவலை தெரிவிக்க வேண்டும். இப்போது 15,000 கோடி முதலீடுன்னு சொல்கிறீங்களே, அந்த நாட்டு பங்குச்சந்தையில் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்பா என்ன பண்ணிடமோ அவங்க 15,000 பண்ணியிருக்கேன், இன்னும் ஒன்றுமே தகவல் சொல்லன்னு எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? சின்ன நிறுவனம் பக்கத்தில் மளிகை கடை வச்சுருக்காங்கன்னா பரவாயில்ல, நீ இஷ்டத்துக்கு சொல்லலாம். இது லிஸ்டட் கம்பெனி, உலக புகழ்பெற்ற கம்பெனி, ஐஃபோன் காம்பனண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இந்த நிறுவனம் இது மாதிரி ஏதாவது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத அந்த நாட்டு பங்குச்சந்தைக்கு தெரிவிக்காமல் செய்ய முடியுமா? அப்படி உண்மையிலேயே முதலீடு செய்யாமல் செய்வதாக செய்தி வந்தால் அதை மறுப்பது அந்த நிறுவனத்தின் கடமையா இல்லையா? மறுத்தே ஆகணும், இல்லாட்டி எதிர்காலத்தில் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறும். புக்ஸில் காட்டணும் இல்லம்மா கேது 15,000 கோடின்னு. அப்போ சொன்னால் மாட்டிக்குவேன் தெரியவேண்ணா. இப்போது சற்று பின்னோக்கி பாருங்கள். துபாய், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், லண்டன், அமெரிக்கா, அங்கெல்லாம் சென்று இவ்வளவு 1000 கோடி முதலீடு வந்தது என்று எவ்வளவு படோடபமாக அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். எல்லாமே போய் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? மட்டும் ஒரு முறை ஏற்கனவே விளக்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது வேறு, முதலீடு என்பது வேறு. புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது சேல் அக்ரிமெண்ட். ஓகேவா? மாலதி தான் நிறைய சொத்துக்களாக வாங்கி குவிக்கிறார், அதனால் அவருக்கு இது தெரியும். சேல் அக்ரிமெண்ட்னா உங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு என்னோட 2 ஏக்கர் லேண்டை விற்கிறேன், இவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் இந்த 2 ஏக்கர் லேண்டை வாங்கிக்கிறேன்ட்டு மாலதிக்கு எனக்கு ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு நடக்கும். ஸோ இதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறேன். அதுலேயே கிளாஸ் இருக்கும். 3 மாதத்துக்குள்ளே மாலதி இந்த 2 ஏக்கர் நிலத்துக்கான விலையை கொடுத்து நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொள்ள வேண்டும். 3 மாதம்ன்றது ஒரு ஷார்ட் டேட்டாக சொல்லிட்டேன் நான். 1 வருஷம் 1.5 வருஷம் இது போன்ற காலம் இருக்கும். இது ஆக்சுவலி எப்போ சேலாக மாறும்னு கேட்டால் மாலதி சொன்னபடி அந்த முழு பணத்தையும் கொடுத்து பத்திரப்பதிவு செய்தால்தான் இது சேல். இல்லைன்னா இந்த அக்ரிமெண்ட் அப்படியே காலாவதி ஆகிடும். ஒரு 50 லட்ச ரூபா ஒரு லேண்டுன்னு வச்சுங்களேன், மாலதினா ஒரு 20,000 ரூபாய் அல்லது 30,000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்துருப்பீங்க இல்லையா? அப்போ கொடுத்து ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க. இதுதான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் என்ன சிக்கல்னா, இந்த டோக்கன் அட்வான்ஸ் கூட கொடுக்க வேண்டியதில்லை. போய் அங்கே உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேங்க, சரி அப்படியே முதலீடு பண்ணுறது எவ்வளோ எம்புட்டு வேணும், ஒரு 5,000 கோடி பண்ணுங்க, சரி ரைட் 5,000 கோடி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வந்துடுறது. அதற்கு பிறகு அதை பற்றி அந்த நிறுவனமும் கவலைப்படாது, இவர்களும் கவலைப்பட மாட்டார். அண்ட் இப்போ சமீபத்தில் இவர் முதல்வரோட சுற்றுப்பயணம் முடிந்த போது கூட நான் சொன்னேன், எந்த நிறுவனமும் முதலீடு செய்ய தயங்கும். என்னவென்றால் இந்த அரசு எத்தனை நாள் நீடிக்கும்? இங்கே போய் என்ன ப்ராமிஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா கரண்ட் கம்மியாக தரேன், லேண்டு கம்மியாக தரேன், தண்ணி கம்மியாக தரேன், கிளியரன்ஸ் எல்லாம் சீக்கிரம் கொடுக்குறேன். ஸோ இந்த முதலீடுகளில் 10 பைசா வராது அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதோட தொடர்ச்சியாக தான் டிஆர்பி ராஜா அவர்களோட இந்த அறிவிப்பையும் நாம் பார்க்கணும். இங்கே இன்னொரு கோணத்திலிருந்து இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எவ்வளோ தைரியம் தம்பி இருக்கணும். எல்லாம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு ஒரு அறிவார்ந்த சமூகம்னு நான் சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு 5-6 பிஸ்னஸ் பேப்பர் வருது, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ், எல்லா மீடியாலையும் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ்னு தனியாக இருக்கிறாங்க. ஒரு செகண்டு டக்குனு ஃபோனை போட்டு, சார் என்ன சார் ஃபாக்ஸ்கானில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஆமாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னப்பா தெரியும் உங்களுக்கு? இப்படி பொய்களாலும் புரட்டுகளாலும் கட்டப்பட்டது தான் திராவிட மாடல். முழுக்க புரட்டுகளால் கட்டப்பட்டது தான் திராவிட மாடல். பல முறை நம்ம செய்திகள் எடுத்து விவாதிச்சிருக்கோம். ஆரம்பித்ததோடு நிற்கும், பார்த்துருக்கியா? அறிவிப்போடு நிற்கும். 2 நாட்களுக்கு முன்பாக கூட அந்த நகர்ப்புற வாழ்விட மையத்துக்காக ஒரு போர்டு போட்டிருந்தாங்க, அது கூடவே இல்லைன்று. இது போல் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டீர்கள். இப்படி தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நடத்தணும். இவர்கள் அறிவிக்கக்கூடிய திட்டங்களுக்கும் திரை நட்சத்திரங்களுக்கு நடத்தக்கூடிய பாராட்டு விழாவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அறிவிப்போடு சரி. பாராட்டு விழா முடிஞ்ச பிறகு அதை பற்றி பேசுகிறோமா, ஃபாலோ அப் இருக்குமா? இருக்காது. அப்படி தான் இவர்கள் திட்டமும். இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்வார்கள். இது பெரிய அளவில் காமன் மேனை இது பாதிக்காதுன்னாலும், இப்போ காமன் மேனுக்கு ஃபாக்ஸ்கான் வந்தால் என்ன வரலன்னா என்ன, அதுவும் இது ஐடிவிங்க இதை தூக்கிக்கிட்டு பொறியாளர்களே தயாராகுங்கள், முதலீடுகளோடு ஃபாக்ஸ்கான் வருகிறது, இப்படி உருட்டு. அண்ட் இது எதற்காக இந்த பொய்யான அறிவிப்பை வெளியிட்டார்கள் என்பதை நான் விசாரித்த போது, கூகுள் நமது அண்டை மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் $1.5 பில்லியன் அடானியோடு சேர்ந்து முதலீடு செய்கிறது. டேட்டா சென்டர், கூகுள் டேட்டா சென்டர் ஃபார்ம் பண்ணுறாங்க. சுந்தர் பிச்சை அந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அப்போ அது ஏன்பா இங்கே வரலன்னு கேட்பாங்கல்ல. நீங்கள் தான் உலகம் பூரா போய் கையில் துண்டை இருந்துக்கிட்டு பிச்சை எடுத்துனே இருக்கிறீங்க, முதலீடுன்னு. நான் கேட்குறேன், சந்திரபாபு நாயுடு அமெரிக்கா போய் எந்த முதலீடு வாங்கிட்டு இருந்தார்? நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இவங்க போகிறது இன்ப சுற்றுலான்ற எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன். இந்த $1.5 பில்லியன் சந்திரபாபு நாயுடு அமெரிக்காவுக்கு போய் சுந்தர் பிச்சை வீட்டுக்கு போய் உட்காந்து, பாஸ்
ஏபி சிஎம் வந்திருக்கேன் பாஸ், கதவு திறங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுற. வரல, தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட்டை நீங்கள் இங்கே உருவாக்குனீங்கன்னா நிறுவனங்கள் தேடி வரும். நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன்னா எனக்கு என்னப்பா வேணும்? லாபம் வேணும். லாபம் வர்றதுக்கு என்ன வேணும்? கரண்ட் கம்மியாக கொடுக்கணும், லேண்டு கம்மியாக கொடுக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். இந்த திமுக காரங்கெல்லாம் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு லேண்டு வாங்குறதில்ல, எனக்கு இத்தனை பர்சன்டேஜ், உனக்கு இத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டு பிரச்சனை பண்ணாமல் சீராக இருக்கணும். எல்லா அப்ரூவல்ஸும் எளிதாக கிடைக்கணும். அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா எல்லா முதலாளியும் வருவான் தேடி. எந்த முதலாளியும் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரல. தமிழக இளைஞர்களுக்கு நான் வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக தொழிற்சாலை தொடங்குகிறேன்லாம் எந்த முதலாளியும் வரல. எனக்கு லாபம் வேணும், நல்லா சம்பாதிக்கணும், தொழிற்சங்கமே இருக்கக்கூடாது. இதை எந்த மாநிலம் உறுதி செய்து அங்கே போய் தொழில் தொடங்குவாங்க. இவ்வளோதான் லாஜிக்கு. இதுக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஸ்பெயின் போகிறேன், ஜப்பான் போகிறேன்னு ஊர் ஊராக போய் அங்கே இருக்கிற சுற்றுலா தலங்களில் சுற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிறது தான் அந்த வேலை பார்த்தாரு. பார்த்தீங்களா? இதுக்கு எதுக்கு போய் சொல்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். போய் சுற்றிட்டு போய் ஊரை சுற்றுங்க, அண்ணியோட சந்தோஷமாக இருங்க. 26க்கு பிறகு நிரந்தரமாக சுற்றுலா தான் போக போகிறீங்க, நீங்கள் இருங்க. இத்தனைக்கு சுந்தர் பிச்சை தமிழர் சார். ஆமாம், இருக்கட்டும். தமிழராக இருந்தால் தூக்கி கொடுத்துருவார், பாக்கெட்டில் இருக்கு துட்டு தூக்கி. பிஸ்னஸ் மாதிரி அவர் முதல் ஆப்ஷனாக தமிழ்நாட்டை தானே வச்சிருக்கணும். அதை தாண்டி வேற ஒரு மாநிலத்துக்கு போகிறாங்கன்னா அதை சொல்கிறேன். நீங்களே அவரை தமிழர் என்று சொல்லிவிட்டீர்கள். எப்படிப்பட்ட ஆட்சி இங்கே நடக்கிறது என்பது சுந்தர் பிச்சைக்கு தெரியாதா? அவர் என்ன முரசொலியாக படித்து கொண்டிருக்கிறார்? ஆங்கில பத்திரிகையெல்லாம் படிப்பார் அவர். இதுக்கு நடுவில் விளையாட்டுத்துறை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறதா செய்திகள் வந்திருக்கே சார். முடிவெடுக்கிறதா செய்தியெல்லாம் வரல, அவரே பேசுகிறார் ஒரு மீட்டிங்கில், தன் மகனை புகழ்கிறார். இப்படித்தான் கலைஞர் நான் உள்ளாட்சித்துறையை சிறப்பாக நிர்வாகம் செய்ததை பார்த்துவிட்டு நானே உள்ளாட்சித்துறையை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படின்ட்டு. அதுவும் போய் இதுவும் போய் சொல்கிறேன். அசோக்வர்தன் செட்டி என்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார், ஓய்வு பெற்று விட்டார். ரொம்ப திறமையான அதிகாரி. இங்கே இப்போ இருக்கிற மாதிரி மறை கடந்தவர்களெல்லாம் அதிகாரத்தில் கருணாநிதி வைத்துக்கொள்ள மாட்டார். உண்மையிலேயே திறமை இருப்பவர்கள், வேலை செய்பவர்களை மட்டும்தான் கருணாநிதி அருகில் வைத்துக்கொள்வார். ஸோ அப்போ இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு பையனை மந்திரி ஆகணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போது நல்ல திறமையான அதிகாரியை அந்த துறைக்கு போட்டால் பையனோட திறமைக்கு அந்த துறை நல்லா செயல்பட்டு விடும் என்பது கருணாநிதிக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் திரு அசோக்வர்தன் செட்டியை ஊரக வளர்ச்சித்துறையின் செயலாளராக போட்டு அசோக்வர்தன் செட்டியை கூப்பிட்டு சிஎம் சொல்கிறார், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களை நம்பி தான் ஒப்படைக்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ உள்ளாட்சித்துறையில் எந்த திட்டங்களாக இருந்தாலும் அசோக்வர்தன் செட்டி நேரடியாக அன்றைய முதல்வர் கருணாநிதியிடம் விவாதித்து ஒப்புதலை பெற்றுவிடுவார். புரியுதா? ஒப்புதல் வாங்கின உடனே அந்த பீரியடில் தான் சென்னை மாநகராட்சி விரிவாக்கம் செய்யப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். எதுக்காக விரிவாக்குறாங்கன்னா, பெரிய குளோபல் சிட்டிஸில் சென்னை வந்துடும். அந்த லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா வேர்ல்டு பேங்க் லோன் எல்லாம் கிடைக்கும், அதனால் பெருசு பண்ணலாம் என்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. மதுரை எல்லாம் அப்போ தான் கார்ப்பரேஷன் லிமிட்டில் வந்ததாக நினைவு எனக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் நேராக இவர் சிஎம்கிட்ட காமிச்சு ஒப்புதல் வாங்கிட்டு வந்துடுவார். இவர்கிட்ட ஸ்டாலின்கிட்ட இந்த மாதிரி இந்த ஸ்கீமுங்கன்னு சொன்னேன். அப்பாட்ட காமிச்சிட்டிங்களா? ஸ்டாலினோட டிஸ்கஷனை சொல்கிறேன். அப்பாட்ட காமிச்சிட்டிங்களா? காமிச்சிட்டேன். என்ன சொன்னார்? சரின்னு சொல்லிட்டார் சார். அப்போ ஓகே. இதான் அவர் உள்ளாட்சித்துறையை கையாண்ட விதம். இப்படித்தான் 5 வருஷமாக ஓடிச்சு. அப்படித்தான் இவரது மகனும் இருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கொடுத்தாங்களா அவருக்கு? முதலில் இவர்கள் தேடியது திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகளை. அப்படி இவர்கள் தேடி கண்டுபிடித்த 2 திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அதுல்ய மிஸ்ராவும் மேகநாத் ரெட்டியும். இருக்கிறதுல கொஞ்சம் வேகமாக வேலை செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள். அவங்க 2 பேரும் எதுக்கு இப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் வேணும்னு உதயநிதி தேர்ந்தெடுத்தார் என்றால், இவர் வேலை செய்ய வேண்டியதில்லை. எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் போய் நின்றுப்பார். பல முறை மேகநாத் ரெட்டி மற்றும் அதுல்ய மிஸ்ரா அஃபிஷியல் ஈவெண்ட்டுக்கு இந்த விளையாட்டு ஸ்கீமு அந்த ஸ்கீம்ன்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு பேக்ரவுண்ட் இருக்கும். பார்த்துருக்கியா? அது எங்கன்னா உதயநிதி வீடு, குறிஞ்சி இல்லம், இவங்க தான் அங்கே போவாங்க. தீபாவளி பொங்கலுக்கு தான் இவர் செக்ரட்டரியேட் போவார். இப்போ எலெக்ஷன் வரதுனால காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகும்போது செல்ஃபி கில்ஃபின்ட்டு ஏதோ சீனை போட்டுட்ருக்காரு. அப்புறம் எதுக்கு சார் சிறந்த முறையில் அவர் செயல்படுறாரா? நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த அது எதுக்குன்னா அவ்வளோ டக்கரை வேலை செய்கிறாராம் அவர் மகன். இவங்க அப்பா புழுகுனார்ல, அதே மாதிரி இவரும் புழுகுகிறார். எப்படி தன் மகனை பாராட்டுவது? இப்படி பாராட்டி நடுத்தருவில் கொண்டு வந்து ஒருத்தர் அப்படி தான் போகுது. இவங்களே பாராட்டிக்கிறது. இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இன்றைக்கி பார்த்தீங்களா? மாநில திட்ட கமிஷன் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை மிகச்சிறந்த அளவில் மகளிருக்கு உதவி செய்திருக்கிறது. மகளிருக்கு அதிகாரம் வழங்குவதில் இந்த 1000 ரூபாய் திட்டம் சிறப்பான பங்கை வகித்திருக்கிறது அப்படின்னு மாநில திட்ட கமிஷன் சொல்லியிருக்கு. அது உண்மையாகவும் இருக்கலாம், நாம் மறுக்கலை.
ஸோ இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை வைத்து மகளிர் வந்து பிள்ளைகளுக்கு கல்வி செலவு, மருந்து செலவு, வீட்டு மளிகை சாமான் இது போன்ற பல்வேறு செலவுகளை செய்கிறார்கள் என்று அந்த திட்ட கமிஷனில் வந்துருக்குது. ரைட்டு, நான் அதை மறுக்கலை. திட்ட கமிஷன் தலைவர் யார் தெரியுமா? மாநில திட்ட கமிஷன் தலைவர் யார் சார்? உதயநிதி. புள்ள அப்பாவை பாராட்டுறது, அப்பா புள்ளையை பாராட்டுறது. தெரியுதா? இந்த திட்ட கமிஷன்றது உண்மையிலேயே ஸ்டேட் பிளானிங் கமிஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த 15 ஆண்டுகள் கழித்து மாநிலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திட்டமிடக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது. அதில் வருமானம் இருக்காது, பெருசாக சாம் இருக்காது, ஒரு இந்த படோடாபம் பந்தா இதெல்லாம் எதுவும் இருக்காது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு அறிவுசார் துறைன்னு வச்சுக்கோங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லை, 15 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு எப்படி இருக்கணுன்றதுக்கு திட்டமிடுற ஒரு பிடிஆர் மாதிரி ஆட்கள் இருக்க வேண்டிய இடம் நினைக்கிறேன். இடம். இங்கேயும் ஜெயரஞ்சனை போட்டிருந்தாங்க. அவர் ஒரு திராவிட சிந்தனையாளர். அவரை போட்டிருந்தாங்க. ஹி வாஸ் டூயிங் எ ஃபேர்லி குட் ஜாப். அவர் பட் அந்த சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட். அவர் பொருளாதாரத்தில் அறிஞர். அவர் தான் அதுக்கு தலைவர் இருந்தார். எதுவுமே எங்கள் குடும்பத்தை தவிர வேறு யாருக்கும் கிடைக்கூடாது. அவரை எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனோ என்னமோ போட்டுட்டு எக்ஸ் அஃபிஷியோ வைஸ் சேர்மன் என்னமோ அது மாநில திட்டக்குழுவுக்கு உதயநிதியை தலைவராக போட்டுட்டாங்க. ஏன்னா மற்றதெல்லாம் ஒரு வெட்டி முடிச்சிட்டார்ல அவர். அதனால ஏன் சார் அந்த துறையை அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு? தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது அந்த குடும்பம் தானே. நான் 15 ஆண்டுகள் கழித்து தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு துறை அதுன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை இந்த குடும்பத்தை மீறி சிந்திச்சிட முடியுமா நீங்கள்? அதுக்கு தான் இந்த குடும்பத்தை ஒழிச்சு கட்டணுன்றேன். புரியுதா? ஸோ இப்படித்தான் தம்பி, நீ என்ன பாராட்டு, நான் ஒன்று பாராட்டுறேன். என்ன உன் துறையை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறேன். ரைட்டா? சரி எடுத்துங்க. அவங்களை யார் வேணான்னு எதுக்கு இந்த சீனு? நீங்கள் தானே சிஎம்மு, எதுக்கு மேடையில் சொல்லிட்டு இது பண்ணுறீங்க? எப்போ உனக்கு இந்த துறையெல்லாம் வேணாம், எதுவுமே வேலை செய்யல, விளையாட்டுத்துறை நானே வச்சுக்கணும், முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுலேயும் இன்னும் நான் முதல்வன் வேறு வந்துச்சு சார். அதெல்லாம் வந்துட்டு நான் முதல்வன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 30 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அங்கே வந்துருவாங்க. 10 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா வேறு ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்போ அங்கே போனோம்னா ஒரு நேரம் வந்து வேகமாக விட்டுருவாங்க. இன்னொன்று வந்துட்டு ஃபுல்லாக கிராமங்களில் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நெட்வொர்க் இருக்காது, எதுவுமே இருக்காது. அந்த பிரச்சனையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சார். ஃபேராக இருந்துச்சு அந்த அப்சர்வேஷன், வந்து ஃபேராக இருந்துச்சு. இந்த 1000 ரூபாய் வந்து விமனுக்கு உண்மையிலேயே கிராமப்புறங்களில் விமனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றது நம்ம இருக்கல. உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 3000 ரூபாயில் மாத குடும்பத்தையே ஓட்டுற குடும்பங்கள் இருக்குப்பா. இன்னும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கப்பா. 3000 4000 வந்துச்சுன்னா மாதத்தை ஓட்டிடுவாங்க. நமக்கு தாங்க 1008 வேலை செல்லை ரீசார்ஜ் பண்ணணும், இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ட்டு இருக்குது. ஓட்டிடுவாங்கன்னா அரிசி வாங்கிக்கலாம், தோட்டத்தில் காய்கறியை போட்டுப்பாங்க. என்ன செலவு இருக்குது? இங்கே நம்ம இதுக்கு போனோமே, பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு போனோம்ல, அங்கே என்ன செலவு உங்களுக்கு? ஏகனாபுரத்துக்குலாம் போனீங்கன்னா எல்லோரும் 3 போகம் நெல் விளை வைக்கிறாங்க. நெல் எடுத்து களத்தில் வச்சுருவாங்க, மில்லில் அரைச்சி மூட்டை அரிசி வச்சுக்குவாங்க. எல்லார் வீட்லேயும் தோட்டம் இருக்குது, காய்கறி விளைஞ்சிரும். வாரத்துக்கு ஒரு நாள் சந்தை இருக்கும், சந்தைக்கு போயிட்டு கம்மி விலையில் எல்லாமே கிடைக்கும். என்ன செலவு உனக்கு? அப்போ அப்படி இருப்பவர்களுக்கு இந்த மாதந்தோறும் 1000 ரூபாய் பெரிய உதவியாக இருக்கும்ல. அண்ட் அதில் வந்து கூடுதலாக தலித் பெண்கள் இதில் அதிகம் பயனடைகிறார்கள் என்று போட்டிருந்தார்கள். அதுவும் முக்கியமான ஒரு விஷயம்தான். இதையும் தெருக்களில் இருந்து சாதி பேரை எடுக்க வேண்டும் என்ற அந்த அரசாணையை நான் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்வேன்ட்டு எடப்பாடி சொன்னாரேன். கனெக்ட் பண்ணுமா? இப்போ யார் பயனடைஞ்சிருக்கா? இப்போ அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. ரைட்டா? அப்போ ஓட்டு போடுறவங்களை பிடிக்கணும்ல. தட் இஸ் பாலிடிக்ஸ். சார், நேற்று இந்த டாஸ்மாக் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு. ரொம்ப காட்டமான பதிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு எப்படி போய் உள்ளே போய் நீங்களாம் டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிறீங்களான்லாம் கேட்டிருந்தாங்க. வேறு என்னலாம் சார் அங்கே நடந்துச்சு? கிட்டத்தட்ட இது டாஸ்மாக்ன்றதெல்லாம் தாண்டி அமலாக்கத்துறையின் அதிகாரங்கள் தொடர்பான விவகாரங்களுக்குள் விவாதம் போய்விட்டது. ஈடியோட ஸ்டாண்ட் என்னென்னா, இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் எஃப்ஐஆர்னு ஒன்று இருந்தால் நான் உள்ளே போவேன். இதுதான் இடி ஸ்டாண்டு. இவங்களோட ஸ்டாண்டு, டாஸ்மாக் அலுவலகத்தில் போய் நீங்கள் ரெய்டு பண்ணுறீங்க, எந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் நீங்கள் ரெய்டு பண்ணுறீங்க? எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறான்ற குற்றச்சாட்டில் எஃப்ஐஆர் இருக்குது. ஆனால் நீங்கள் போய் டாஸ்மாக் எம்டி ஆகாஷ் பாஸ்கரனோடு இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி நீங்கள் விசாரிக்கிறீங்க. இது அதிகார எல்லையை மீறுவது என்று மாநில அரசின் நிலைப்பாடு. ஈடி என்ன சொல்லுதுன்னா, எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் இருக்கும், எங்களுக்கு உள்ளே வரது ஒரு எஃப்ஐஆர் வேணுங்க. நாங்கள் எதை விசாரிக்கிறோம்? மணி லாண்டரிங்க. நாங்கள் 10 ரூபா எஃப்ஐஆர் வச்சுட்டு தாங்க உள்ளே வந்தோம். வந்து பார்த்தா தம்பி வந்து இட்லி கடை எடுக்குது, பராசக்தி எடுக்குது, பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுன்ட்டு ஒரு தம்பி இருக்குது, மொத்தமும் டாஸ்மாக் துட்டுங்க என்று ஈடி சொல்லுது. ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த 10 ரூபா தான் இந்த 10 ரூபான்றது இல்லை, ஆனால் இதுவும் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ன்றாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ அந்த 10 ரூபாயில் வந்து இட்லி கடை எடுத்திருந்தா நீ சொல்லு, இது வேற 10 ரூபா என்று சொல்கிறார்கள். ஸோ இப்போ இது எப்படி போயிருக்குன்னா, ஈடியோட அதிகாரம் தொடர்பான ஒரு வழக்கு 3 நபர் அமர்வில் நிலுவையில் இருக்கிறது. இடி ஒரு எஃப்ஐஆர் இருந்து அந்த எஃப்ஐஆரில் ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் உள்ளே போகலாமா அப்படின்றத விசாரித்து இறுதி முடிவை எடுப்பதற்காக 3 நபர் அமர்வில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது.
ஸோ நேற்று சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் வினோத் கே சந்திரன் ஆகியோர் சரிங்க இது வந்து ஒரு இடியோட அதிகாரம் தொடர்பாக நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க, ஸோ அந்த வழக்கில் 3 நபர் அமர்வு முடிவெடுத்த பிறகு இடி விசாரணை தொடரலாமா என்று கேட்டபோது மத்திய அரசும் சரி என்று விட்டார். சொன்ன உடனே தள்ளி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். அதனால் உச்சநீதிமன்றம் அதிரடி டாஸ்மாக் வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. முழு தடை கிடையாது, முழு தடை தான்மா. ஏற்கனவே ஒரு தடை இருந்துச்சுல்ல, டாஸ்மாக் வழக்கை விசாரிக்கக்கூடாது தடை இருந்துச்சுல்ல, தட் கண்டினியூஸ். பீகார் தேர்தல் முடியட்டும், முடிந்தவுடன் இந்த 3 நபர் அமர்வு விரைந்து ஒரு முடிவை எடுக்கும். இப்போ அவர் நேற்று சிஜிஐ பேசும்போது நானும் அந்த பெஞ்சு கான்ஸ்டியூட் ஆகும்னு பார்க்குறேன், கான்ஸ்டியூட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சீக்கிரம் கான்ஸ்டியூட் பண்ணுவோம். இது தொடர்பாக சன் நியூஸில் காடு பறக்குது. அதெல்லாம் பறக்கும். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்வார் குணசேகரன். இடிக்கு கண்டனம், எங்கே வேண்டுமானாலும் நுழைவீர்களா, உச்சநீதிமன்றம் அதிரடி கேள்வி. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் கரூர் மேட்ரு போடும்போது கம்முன்னு பொந்துக்குள்ளே போயிடுவார். சார், சென்னை மாநகராட்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது மழைநீர் வடிகாலில் பிரச்சனை இருக்குது, இல்லை சாலையில் ஏதாவது பிரச்சனைனா அங்கே இருக்க கவுன்சிலர்கிட்ட கொடுப்பாங்க. அப்படியே ஏன்னா கவுன்சிலர்கிட்ட கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த எம்பி எம்எல்ஏ அவங்ககிட்ட கொடுத்து மேயர்கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க. மேயர்கிட்ட கொடுத்தா 3 வருஷமாக அப்படியே கிடப்பில் போட்டாங்களாம். தினமலர் நல்லா போட்டிருந்தாங்க நியூஸு, தூசி படிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க இன்றைக்கி. நிறைய பேர் பொதுவாக மக்களே வந்து யார் யாருக்கு என்னென்ன ரோல் அப்படின்றத வந்து சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சட்டப்பேரவை உறுப்பினர்களாகட்டும், மக்களவை உறுப்பினர்களாகட்டும், அவர்களது வேலை சட்டம் இயற்றுவது. இந்த குழாயில் தண்ணி வரல, குப்பை வரல, தெருவிளக்கு எரியல, இது எல்லாவற்றையும் செய்ய வேண்டியது கவுன்சிலர்கள், உள்ளாட்சிகளின் பிரதிநிதிகள். அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை. அவங்க போய் சட்டப்பேரவையில் சட்டம் இயற்ற முடியாது. சட்டம் இயற்றி மாநில நலன்களை கவனிப்பது, புதிய திட்டங்களை ஏற்றுவது தான் சட்டப்பேரவை உறுப்பினர்களோட வேலை. அதனால் இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள்கிட்டையும் மக்களவை உறுப்பினர்கள்கிட்டையும் மக்கள் இது மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க, சார் 10 நாளாக குப்பை வர மாட்டேங்கிறாங்க சார், விளக்கு வைக்கல சார், சின்ன சின்ன பிரச்சனைகள், சார் ரோடு போடல சார் அப்படின்ற பிரச்சனை அவர்கள் தொகுதி மக்கள் அவர்களிடம் சொல்லும்போது அவர்கள் மாநகராட்சிக்கு இதை அனுப்பி வைக்கிறார்கள். மாநகராட்சி மேயருக்கு ஒரு கவரிங் லெட்டர் வச்சு, நான் இந்த எம்பி இது மாதிரி ஒரு டிமாண்ட் இருக்குது என்னென்னு பாருங்கன்ட்டு. இதில் வந்து ஒரு எம்பி எம்எல்ஏ எழுதின லெட்டரையே 600 லெட்டர் தூக்கி குப்பையில் போட்டு வச்சுருக்கீங்க, நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்போது மக்கள் பிரதிநிதிகளுக்கு இந்த மாநகராட்சி எந்த அளவுக்கு மரியாதை தருகிறது பார்த்தீர்களா? போய் மீடியாக்கிட்ட சண்டை போட தெரியுது, குப்பை வர்ற தொழிலாளியை போலீஸை வச்சு விரட்ட தெரியுது, கமிஷன் அடிக்க தெரியுது, அண்ணன் சேகர் பாபுக்கே தெரியாமல் தனியாக கட்டிங்க போட்டு சன் டிவி ரிப்போர்ட்டோட கொடுத்து வைக்க தெரியுது. மக்கள் பிரதிநிதிகளோட அந்த கடிதத்துக்கு நடவடிக்கை எடுக்க தெரியலையா? எல்லாத்துக்கும் சேர்த்து முடிவு கட்டுவாங்க, வெயிட் பண்ணு. அவங்க கொடுத்த நடவடிக்கை இருக்கலாம். அப்போ மக்கள், அதுதான் நான் சொல்கிறேன், அதுதான் அந்த செய்தியிலையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. என்ன தைரியம் சார் இந்த அலட்சியத்துக்கு? அலட்சியமா ஏமா கேட்க போகிறான்? இவங்களும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் போய் உங்கள் தொகுதி எம்எல்ஏ கிட்ட ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்கன்னா, ஒரு கவரிங் லெட்டர் வச்சு அனுப்பிச்சிட்டு இவரும் மறந்துடுவார், அவங்களும் கேட்க போகிறது. எங்கே ஃபாலோ அப் இருக்குது? இது ஒரு சிஸ்டம் போட்டு அந்த எம்எல்ஏக்கு ரிப்ளை அனுப்பணும். சார் நீங்கள் கொடுத்த அந்த லெட்டரை நாங்கள் இப்படி நடவடிக்கை எடுத்தோம்னா அந்த ஃபாலோ அப் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த எம்எல்ஏக்கு கொடுக்குற மரியாதை, எம்பி கொடுக்குற மரியாதை. அந்த சிஸ்டமே இல்லையே. எங்கே காசுன்னு அலையிறாங்க. 5 நாள் இல்லை 30 நாளைக்குள்ளே வந்துட்டு அந்த மனு அளிச்சாங்கன்னா அவங்களுக்கு ரிப்ளை மனு அனுப்பணும் நகலா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமே ஏன் சார் இப்படி பண்ணுறாங்க? யார் இதெல்லாம் மேற்பார்வை செய்வது? எனது அருமை நண்பர் நேருவாகட்டும், சேகர்பாபு ஆகட்டும், எங்கே துட்டுன்னு அலைஞ்சுன்னு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் எல்லாம் அவங்களுக்கு எங்கே அக்கறை இருக்குது? ஸோ அதே போன்று பொதுப்பணித்துறையில் 2 சீனியர் இன்ஜினியர்கள் இருக்காங்களா சார். அவங்க தான் அந்த துறையில் எல்லா முடிவுகளையும் அவங்க தான் எடுக்கிறாங்களாம். இத்தனைக்கும் அமைச்சர்களுக்கும் அவங்க தான் ஒரு பேங்காகவும் செயல்பட்டு வராங்களாம். அவங்க அலுவலகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சார் இங்கே செல்ஃபோன் எடுத்துக்க வரக்கூடாது, பேனாக்குன்னா எடுத்துக்க வரக்கூடாது, இந்த கேமராக்கெல்லாம் எதுவுமே எடுத்துக்க வரக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்காங்களா சார். இந்த போஸ்ட் மாதிரி ஒட்டிருக்காங்க போல். அதில் ஜூனியர்டனில் நல்ல நியூஸ். அது ஜூனியர்டனில் அந்த பொறியாளர்களின் பெயர் போடப்படவில்லை. 2 பேரும் சீஃப் இன்ஜினியர், ஒன்று கார்த்திகேயன், இன்னொன்று மணிகண்டன். அந்த வேர்டனில் அந்த ஃபோட்டோவையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. செல்ஃபோன் மற்றும் பேனா உள்ளே எடுத்து செல்ல அனுமதி இல்லை. ரைட்டா? பேனா அதுக்கு சார் போகக்கூடாது. பென் கேமரா வச்சுருத்துறேன்னா இருக்கிறது தெரியும்ல, அமேசானில் இருக்குது. இந்த பேனா, மொபைல் ஃபோனு இது 2 எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னா அப்போ என்ன திருட்டு வேலை பண்ணுறீங்க? அரசு அலுவலகம் தானே இது. நீங்கள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உளவுத்துறை ஐஜியை பார்க்க போகிறீங்கன்னு வச்சுங்க, அங்கே வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் கூட எனக்கு அர்த்தம் இருக்குது, ஏதாவது ரகசிய விவகாரங்கள் பேசலாம் அப்படின்ட்டு. பொதுப்பணித்துறையில் என்ன சார் ரகசியம்? ஏன் அப்படி பயப்படுறீங்க? இதை அன்அஃபிஷியலாக செஞ்சிட்ருப்பாங்க. ஓகேவா? எல்லா ஆஃபீஸ்லையும் இப்போ பண்ணுறாங்க. ஒன்றாவது ரெக்கார்டு எடுத்து போட்டுறான் அப்படின்றதுக்காக அன்அஃபிஷியலாக பண்ணுவாங்க. சார் ஃபோன் எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா சொல்லுவாங்க. இப்போ போர்டே வைக்கிறாங்க. இவ்வளோ ஏற்றம் ஆச்சு பாரு. அதில் தான் இந்த நியூஸில் இருக்குது. சம்பந்தப்பட்ட 2 அதிகாரிகளும் தான் சென்னையில் பொதுப்பணித்துறை சார்ந்த முக்கியமான பணிகளுக்கான முடிவுகளை எடுப்பவர்கள். அவர்களது அறையில் வைத்து தான் அனைத்து டீலிங்குகளும் நடக்கின்றன. இதுக்கு தான் பேன் எடுத்துகிட்டு வரக்கூடாது.
வழக்கமாக இது போன்ற அறிவிப்புகளை வாய்மொழியாகத்தான் ஆர்டர் போடுவார்கள் டீலிங் அதிகாரிகள். ஆனால் துறையின் மாண்புமிகு ஆசியால், யார் துறையின் மாண்புமிகு? வேலுபாய். ராக்கி பாய் மாதிரி இவர் வேலுபாய். ஆமாம், உனக்கு தான்ப்பா ராக்கி பாய்லாம் தெரியும், எங்களுக்கெல்லாம் வேலுபாய் தான். இந்த இரு அதிகாரிகளும் தான் துறை மாண்புமிகுவின் முக்கியமான கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா வசூல் பண்ணி கொடுப்பாங்க. பேங்காக செயல்படுறாங்க, பேங்காக வங்கியாக செயல்படுகிறார்கள். பேசுறதுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் ஏதோ ராஜமூர்த்தின்னு ஒருத்தர் ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருக்காரு, அதை எடுத்து அனுப்புனீங்க, அது எதுக்கு சார்? மனது உண்மையிலேயே வேதனைப்படுகிறது. யார் தெரியுமா அந்த ராஜமூர்த்தி? யார் சார்? அன்னியார் துர்காவின் சொந்த சகோதரர், தமிழ்நாடு மருத்துவர், தமிழ்நாடு மருத்துவத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அவர் அன்னியோட சொந்த தம்பி. திமுக ஆட்சியில் டாக்டருங்களுக்கு போஸ்டிங் போட்டால் ரிலீவ் பண்ணுங்க டாக்டருங்க நர்ஸுங்களுக்குன்ட்டு அவர் போடுறாருன்னா எந்த அளவுக்கு இந்த துறை மோசமாக இருக்கிறது. இவரும் ராஜமூர்த்தியும் வந்து மகாத்மா காந்திலாம் கிடையாது, காசு வாங்கிட்டு தான் போஸ்டிங்லாம் போடுவார். பட் இந்த விஷயம் அவர் சொல்கிறது ஜென்யூனாக இருக்குது. ஒரு நர்ஸு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல இருக்குது, அண்ட் இன்னொருத்தருக்கு அப்பா அம்மாவுக்கு விட முடியல, இது மாதிரி ஜென்யூன் கேசஸ் வரும். அதில் கட்சிக்காரங்க அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் இது மாதிரி பரிந்துரை கடிதம்லாம் கொடுப்பாங்க. சார் எனக்கு தெரிஞ்சவர் எங்கள் தொகுதிக்காரர் இது மாதிரி கேட்குறாரு, கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு. ஜென்யூனாக இருந்துச்சுன்னா இவங்களும் பரிந்துரை பண்ணி இது பண்ணுவாங்க. ராஜமூர்த்தி பரிந்துரைத்து ஆணை பிறப்பித்த பின்னும் அவர்களை பணியிலிருந்து விடுவிக்க மாட்டேங்கிறாங்களாம். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டு மொத்தம் 3ஆக பிரிக்கலாம். டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ், டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன், டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். இது 3லேயும் வேலை பார்க்குறவங்களும் அரசு மருத்துவர்கள். டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்துக்கு கீழே ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் வரும். கவர்மெண்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டல்லாம் டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் சர்வீசஸில் தாலுக்கு மருத்துவமனைகள் இதெல்லாம் வரும். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்லாம் டிஎம்இயில் வரும். ஸோ இந்த இன்டர் டிபார்ட்மெண்ட்டில் எப்போவுமே சிக்கல் இருக்குது. இங்கே வேலை செய்கிற ஒருத்தரை ரிலீவ் பண்ணோன்னா அங்கே போஸ்டிங் போட மாட்டாங்க, அங்கேருந்து இங்கே கிராஸ் போஸ்டிங்ஸ் போட மாட்டாங்க. இந்த சிக்கல் அன்னியோட தம்பிக்கு இந்த நிலைமை. யார் மருத்துவத்துறையில் எல்லா முடிவுகளையும் எடுப்பது என்று கேட்டால் மாசுன்னு நினைப்பீங்க. இல்லை, மடிப்பாக்கம் சிந்தன். பல வருடமாக இவர் தான் மாசுவோட பிஏ. ஃபஸ்ட்டு மாசுவுக்கு சப்ஜெக்டே தெரியாது. அன்னியோட தம்பியை கேட்டாலும் மடிப்பாக்கம் சிந்தன் முடிவு செய்தால்தான் அந்த மருத்துவருக்கோ செவிலியருக்கோ நியமன உத்தரவு வழங்கப்படும். டிரான்ஸ்ஃபர் அண்ட் போஸ்டிங்லேருந்து மருந்து பர்ச்சேஸ் வரைக்கும் எல்லா முடிவுகளையும் எடுப்பது மடிப்பாக்கம் சிந்தன். அவருக்காவது சப்ஜெக்ட் தெரியுமாங்க சார்? காசு வாங்க தெரியல, மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது படிச்சிருக்காரான்னு டாக்டர் அவரு. அல்லக்கைமா அரசியல்வாதிங்க கூட சுற்றுற அல்லக்கையில் இந்த மடிப்பாக்கம் சிந்தன் பிரதான அல்லக்கை. எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்காரா? நல்லா பேசி பணத்தை கறக்கக்கூடிய வல்லவன். ராஜமூர்த்தியின் சார்பாக நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம காலத்தெல்லாம் பிரிக்கிறப்ப கிமு கிபி அப்படின்னு பிரிப்பான். ஆனால் விஜய் அவர்களுக்கு காலத்தை பிரிக்கிறப்ப மட்டும் கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு பிரிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. கரூருக்கு முன்னாடி தனிச்சு நின்று முதல்வர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரா விஜய் அவர்கள். இதுக்கப்புறம் ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்றான், திமுகவை காலி பண்ணணும் அப்படின்றத முடிவுக்கு வந்துட்டாரா சார்? அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படம் வேற வருது, வந்தாங்கன்னா பெரு சிக்கலை தருவாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஆலோசனை நடந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி விகடனில் அதை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு சார். அந்த செய்தி விகடனில் வந்திருப்பதால் நாம் அதை பெரும்பாலும் உண்மை என்று எடுத்துக்கொள்ளலாம். என்ன காரணம் என்றால், விஜயின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி என்று நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். விஜயின் உண்மையான அரசியல் ஆலோசகர் ஜூனியர் விகடனின் ஆசிரியர் திரு கலைச்செல்வன். அவர்தான் ஜான் ஆரோக்கியசாமியை விஜயிடமே அனுப்புகிறார். மதுரை மாநாடு முடிந்த போது ஜூனியரில் வந்த கவர் ஸ்டோரிலாம் எதுவுமே நெகட்டிவ் இல்லைன்ட்டு நான் எழுதியிருந்த நினைவு இருக்கா? ஸோ அதில் வந்துச்சுன்னா நாம் அதை எடுத்துக்கலாம். ஹி நோஸ் வாட் விஜய் திங்ஸ் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் விஜய்ஸ் கேம்ப். ஸோ விகடனில் கழுகில் இந்த போர்ஷன் வந்திருக்குன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, அது சரியாப்பா, கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்று பிரித்து தான் விஜயோட அரசியல் வாழ்க்கையை பார்க்க வேண்டுமா? அப்படி தான் சார் பார்க்க வேண்டும். ஏன்? ஆமாம், கரூருக்கு முன்பு நம்பினார் நம்ம தனிச்சு நின்று போட்டி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த திமுக வந்து தாவேக்காவை ஒழிக்கணும், அடியோட ஒழிக்கணும் முடிவு எடுத்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள்லாம் மக்களுக்கே தெரியும். அதனால் இந்த முடிவு எடுத்துருப்பாரு நான் நம்புறேன் சார். ஏன் இப்போ தனியாக போட்டி போட்டேன்னா என்ன கெட்டு போச்சு? அவருக்கு திமுக மேலே இருக்க வெறி அதிகமாக இருக்குமோ? சரி, திமுக மேலே இருக்க வெறி அதிகமானா போட்டினால போட்டி போட்டு ஜெயிச்சு சிஎம் அவங்க. இல்லை, கட்டமைப்புன்றது ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியப்படுத்தியிருக்க ஒரு இன்சிடெண்ட் இந்த கரூர் விவகாரம். இன்னொன்று, மாவட்ட செயலாளர்கள்லாம் நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க சார். தொடர் கைதுகள் அவங்க மேலே ஏவி விடப்படுது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டிருப்பார். நீங்கள் 2 பேரும் சொன்னதும் உண்மைதான். யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டிருப்பார். அரசியல் மிக எளிதாக நாம் முதல்வர் ஆகிவிடலாம். நம்ம பிரச்சாரத்தை அப்படியே பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். பிரச்சாரம் பண்ண சர்வே எடுக்கணும். இப்போ சர்வேல எவ்வளோ வருது? 27%. கரெக்டாக சொல்கிறீங்க. 27. ஓகேவா?
பிரச்சாரம்லாம் முடிஞ்ச ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும்போது 35. 35. காங்கிரஸ் வந்துருச்சுன்னா 48. இதான் பிளான். எதிர்கட்சியெல்லாம் ரொம்ப கேவலமா தோக்கும் போல இருக்கே. இதான் பிளான். உண்மையிலே இதான் பிளான். என்ன சார் அரசியல் சாத்தியமா சார்? நம்பினாங்க. நம்பலன்னா எப்படிப்பா 2 வருஷம் சிஎம் கேட்ப? நம்பினாங்க. அண்ட் ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்களுக்கு இதுதான் வேண்டும். என்ன இப்போ 27, டிசம்பரில் 35, ஜனவரியில் 45. மற்றவங்களாம் அவங்களாம் ஆளுக்கு 5-5ன்னு இப்படி சொல்லி கொண்டு போய் மக்கள் நல கூட்டணி மாதிரி விட்டோன்னா திமுக ஆட்சிக்கு வந்துருமா? மாப்பிள்ளை சாரின் கோரிக்கை நிறைவேறுமா? இப்படி பல பேர் அவரை சுற்றி வேலை செஞ்சுட்ருக்காங்க. கூட்டணின்னு தான் சார் சொல்லியிருக்காங்க. அது காங்கிரஸ் கூட்டணியாக கூட இருக்கலாம் இல்லையா? காங்கிரஸ் கூட்டணினா என்ன என்பது புரியும். இந்த நியூஸில் என்ன வந்திருக்குன்னா, கதர் கட்சியின் வாரிசு தொடங்கி எடக்கானவரின் மீடியேட்டர்கள் வரை பலருடைய அழைப்புக்கும் காது கொடுக்க தொடங்கி இருக்கும் பனையூர் தலைவர் ஆளும் புள்ளிகளை வீழ்த்தியே தீர்வது என்பதில் விடாப்பிடியாக இருக்கிறாராம். பலருடைய அழைப்புக்கும் காது கொடுக்க தொடங்கி இருக்கும்னா அப்போ கரூருக்கு முன்னாடி கண்டுக்க கூட கிடையாது அப்படின்னு இருந்திருக்காரு. காது கொடுக்க தொடங்கிட்டாருனாலே ஹீஸ் கன்சிடரிங். அப்போ அதுக்கு முன்னாடி கன்சிடரே பண்ணல. கன்சிடர் பண்ணாதனால தான் 2 வருஷம் சிஎம். இப்போ கன்சிடர் பண்ண தொடங்கிட்டாரு. இதில் காங்கிரஸும் அடக்கம். இது கதர் கட்சியின் வாரிசு. யார் கதர் கட்சியின் வாரிசு? காந்தி, ராகுல் காந்தி. ராகுல். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறாரு. ஸோ இப்போது கூட்டணின்றது முடிவாயிடுச்சு. ஓகேவா? இந்த நியூஸை வச்சு இப்போ நம்ம மட்டும் பார்ப்போம். கூட்டணின்றது முடிவாயிடுச்சு. அப்போ 2கிட்டையும் பேசுகிறாரு. கதர் கட்சியின் வாரிசு மற்றும் எடக்கானவரின் மீடியேட்டர்கள். ஓகே, 2கிட்டையும் பேசிகிட்டு இருக்காரு. கதர் கட்சி வரலன்னா எடக்கானவர்கிட்ட போக வேண்டியதுதான். இல்லை, திமுகவை வீழ்த்தணும்டா கதர் கட்சிக்கிட்ட போனால் முடியாது. அது அல்டிமேட்லி எப்படி இது இவால்வ் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இப்போ கூட்டணின்றது முடிவாயிடுச்சு இல்லையா? விகடனில் வந்திருக்குன்னா பெருமளவு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று, எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் சொன்னது போல் யதார்த்தமும் அது தானே. ஒரு இது போன்ற கற்பனை சுகமாக இருக்கா இல்லையா? 28, 35, 45 கற்பனை பண்ணுறதுக்கு ஜாலியாக இருக்கா இல்லையா? சூப்பராக இருக்குது. இப்படி ஒருத்தர் கற்பனை பண்ணி தான் எங்கள் அண்ணன் சும்மா அப்படி உட்காந்துருக்காரு. இன்னொன்று, நீங்கள் அந்த பிரச்சாரத்துக்கு தொடங்கும் போது அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? மரத்தில் மேலே 4 பேர் தொங்கிக்கிட்டு இருக்காங்க, கரண்ட் கம்பத்தில் 2 பேர் தொங்கிக்கிட்டு இருக்காங்க, கூட்டம் அல்ல மோதுது, கை குழந்தைய தூக்கி காட்டுறாங்க உங்ககிட்ட. அட ஈஸி தான் போல இருக்குது. அப்போ கூட இருக்கான் பக்கத்தில் அந்த நேரத்தில் ஒருத்தர் சொல்லுவான், அண்ணன் யாருக்காவது இது மாதிரி கூட்டம் வந்திருக்காண்ணே அப்படின்னு. தலைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தா கூட இந்த மாதிரி கூட்டத்தை எந்த கட்சியாலையும் சேர்த்த முடியாதுன்னுட்டு ஒருத்தன் எங்கிட்ட ஒருத்தன் சொல்லுவான். அண்ணே அப்படியே எனக்கு அந்த உள்ளாட்சித்துறையை ஒதுக்கிருங்கண்ணே அப்படின்ட்டு இங்கிட்ட ஒருத்தன் சொல்லுவான். டிரைவரு பல்கலைக்கழக சென்னை பல்கலைக்கழக 100ஆண்டு விழா மண்டபத்தை புதுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்களா, அங்கேயே பதவியேற்பு விழா வச்சுக்கலான்னு சொல்லுவார் ஒருத்தர். நல்லா இருக்கா கேட்குறதுக்கு? அரசியல் என்றால் என்ன என்பதை கரூர் உணர்த்தி இருக்கிறது. புரிந்து கொள்வார், யோசிப்பார் என்று நான் நினைக்கிறேன். இந்த விசாரணை தொடர்பான ஒரு அப்டேட்டை கொடுத்தேன்னா ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி தான் அதை சொன்னார். ஒருத்தன் காலையில் 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. வரும்போது ஒரு பாடி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வேகமாக போஸ்ட்மார்ட்டம். ஏன் சார் இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது? அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிக்கிட்டு போயிடக்கூடாது. அவர் வரும்போது மார்ச்சோரியை கூட்டி சுத்தம் பண்ணியிருக்கணும். இதுதான்ப்பா இன்ஸ்ட்ரக்ஷன். இதை அடிப்படையாக வச்சு போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணியிருப்பாங்க தெரியுதா? இப்போ தெரியுதா எத்தனை டேபிள்னு? புரியுதா? 1 மணி நேரத்தில் எல்லா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுருக்காங்கப்பா. எப்படி சார் சாம்பிள்ஸ் எடுத்திருப்பாங்க? முடிச்சுட்டு கரூரில் ஒரு சுடுகாடு தான் இருக்குது. அங்கே அந்த ஊருக்கு எத்தனை சுடுகாடு இருக்கும்? மின்மயானம் நான் சொல்கிறது இங்கே ஒன்று தாங்க இருக்குது. ஊர்லேருந்து சொந்தக்காரலாம் வருவான். என்ன பண்ண போகிறோம்? சொந்தக்காரன் வந்து இந்தா எரி எங்க என்ன இந்தா 1 லட்ச ரூபா ஒவ்வொரு தடவை 1 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க திமுக. பக்கத்தில் வேறு சுடுகாடு இருக்குல்ல, வேலூர்னு சொல்லிட்டு நாமக்கல் மாவட்டம், கரூர் தாண்டி நாமக்கல் மாவட்டத்தில் சுடுகாடு, அங்கெல்லாம் போய் எரிச்சிருக்காங்க. 6 மணிக்கு எல்லா பாடியும் எரிச்சாங்க. நைட்டு நடக்குது இல்லை, காலைல 6 மணிக்கு ஆல் பாடிஸ் கிரிமேட்டட். வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கணும்ல, அவங்க ரெக்கார்ட் பண்ணிருக்குவாங்களே. என்னது? அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதெல்லாம் பண்ணியிருப்பாங்கப்பா, முடிஞ்சிச்சு, பாடி இல்லையே. இதைத்தான் சிபிஐ முதலில் கையில் எடுக்க போகிறது என்று சொல்கிறார்கள். நானும் காலையில் பேசிகிட்டு இருந்தேன், என்ன தான் சார் இருக்குது எல்லாம் அந்த போஸ்ட்மார்ட்டம்ன்றாங்க, என்ன அப்படின்னு. சார் எங்கே சார் பண்ண விட்டாங்க போஸ்ட்மார்ட்டம்? டாக்டருங்கெல்லாம் புலம்புறாங்க சார் எங்ககிட்ட. எடப்பாடி வர்றாரு, அதுக்குள்ளே பாடி இருக்கக்கூடாது. 4 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிட்டாங்க. எல்லா போஸ்ட்மார்ட்டமும் 41 பாடி 4 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு 5 மணிக்கு பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணி எல்லாருக்குமே சொந்தக்காரங்க வருவாங்களே, சொந்தக்காரங்க இருப்பாங்கல்லம்மா, யார் வீட்டிலேருந்து எடுப்பாங்களாப்பா பாடி? சொல்லு. இது எல்லார் வீட்லையும் இலை விழுந்துருக்கு, யார் எடுப்பாங்களா பாடி? எடுக்க மாட்டாங்க. வந்தால் சண்டை இழுப்பாங்க.
அதுவும் ஏதோ ரொம்ப நாள் கடந்து நோய் வந்தவங்கன்னா கூட பரவாயில்ல சார், சடனா இறந்து போனது. 8-12 பேரும் குழந்தைங்க இல்லையா, சொந்தக்காரங்க விடுவாங்களா? என்ன அவசரம் கேட்க மாட்டாங்க வந்து. ஃபஸ்ட்டு நமக்கு மனசு வருமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கையில் கொடுக்குறாங்க, வீட்டில் வச்சு ஒரு மணி நேரம் மனசார அழுகணும்னு தோணுமா தோணாதா? வில்சன் சொல்கிறாரு பாடியை கொடுங்கன்னு கதறினாங்கன்னு. இப்போ தான் கேட்குறேன், எல்லா குடும்பத்துக்கும் கையில் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி இதில் ஏற்று கூடவே ஆள் போயிருக்காங்க. ஒவ்வொரு டிசீஸ்டு ஃபேமிலி கூடவும் திமுககாரன் ஒருத்தன் உள்ளே உட்காந்து வண்டி எடுமா முதல்ல. பாடி சிஎம் பார்த்துட்டாரு, எடப்பாடி பார்க்கக்கூடாது. வேகமாக எடுத்துகிட்டு போய் 3 சுடுகாட்டில் எரிச்சிருக்காங்க, 3 மின்மயானம். சிம்பிளாகவே இது தெரியலையா? நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு இளவு இருந்திருக்கு, நம்ம வீட்லேயே ஒரு புள்ள இறந்துருக்கியா, ஒரு 8 வயசில் ஒரு குழந்தை செத்து போச்சியா, எல்லா சொந்தக்காரங்களும் வரணும் அழுவணுன்ட்டு நினைப்போம்னு நினைக்க மாட்டோம்ப்பா. 1 மணி நேரத்தில் எதுக்கு நம்ம பாடி எரிக்க போகிறோம் சொல்லு? இன்றைக்கி வசதி வந்து விட்டது, எலக்ட்ரிக் பாக்ஸ் வந்துருச்சு, 2 நாள் வைக்கலாம், 3 நாள் வைக்கலாம் இல்லையா? எதுக்கு அவ்வளோ அவசரமாக எதுக்கு எரிக்க போகிறோம் சொல்லு? எந்த ஃபேமிலி எதிர்ப்பு தெரிவிக்கலையா? என்ன நடந்திருக்குன்றது புரியறதுக்குள்ளே எரிச்சு முடிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் நடந்திருக்குமா, ஒரு குழந்தை செத்து போச்சுமா, ரைட்டா? திருன்னு முழிச்சுக்கிட்டு அழுதுட்டு என் புள்ள போயிடுச்சுன்னா அழுதுகிட்டு இருப்பீங்க, கரெக்டா? அழுதுகிட்டு இருக்கீங்க, வந்து கடற்கன்னு வராங்க, ஏமாம்மா எடுமா சீம் வந்துட்டாருமா, சீம் வந்து பார்த்தாருல வருதம்மா, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கம்மா, இந்தம்மா பணம் எரிக்க சொல்கிறாங்கம்மா. எங்கே போய் சண்டை போடுவீங்க? இன்னொன்று, விடிய காத்தால் 4 மணிக்கு யார் இருக்கா? ஏய் நிறுத்துறா, எதுக்குடா அறினா, நான் வீட்டில் போய் 2 நாள் வைப்பேன் அப்படின்ட்டு சண்டை போடுறது யார் இருக்கா உங்கள் கூட? அந்த மனநிலை இருக்காது சார். மனநிலை இருக்காது, உங்கள் கூட ஆள் வேணும்ல. போலீஸ் இருக்குது, ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் இருக்காங்க, திமுக கட்சிக்காரன் 10 பேர் இருக்கான். எடுமா எல்லாரும் தானே பாடி எடுக்கிறாங்க, போய் காட்டுவாங்க அவங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் எடுத்துட்டாங்க. என்னன்னு சொல்லுவீங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு ஆசை புள்ள பாடியை வச்சு அரை நாள் அழுவணும்னு உங்களுக்கு ஆசை, ரைட்டா? சொந்தக்காரங்களெல்லாம் சொல்லி விடணும், உங்கள் அக்கா வரணும், தங்கச்சி வரணும், சொல்லி விடணும்னு ஆசை. புருஷன் வீட்டில் வரணும், அவங்க சொந்தக்காரங்க வரணும்னு ஆசை. யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? சண்டை போட்ட நிலைமையில் இருந்தீங்களா நீங்கள்? இன்னொன்று, நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ குற்ற உணர்ச்சியில் இருந்திருப்பாங்க. ஐயோ நான் மட்டும் போயிருந்துருக்கலாமே, பிள்ளையை தூக்கிட்டு போய் சாவடிச்சிட்டேனே இருக்குமா? அந்த நேரத்தில் சண்டை போட மனநிலையில் இருப்பீங்க. அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு கேடுகட்டவர்கள். திரு RS பாரதி சொல்கிறாரு விஜய் பிண அரசியல் பண்ணுறாருன்னு. இது என்னம்மா இப்போ? என்னது இது யாருமே இந்த கோணத்தில் யோசிக்கல, தெரியுதா? வயசான கிடம் இறந்து போனால் கூட 2 நாள் வச்சு அழுவாங்க, பார்த்துருக்கியா? எப்பப்பா எடுக்கிறாங்க? இதை கேட்பாங்களா? எப்பப்பா எடுக்கிறாங்க? நாளைக்கு சாயங்காலம், நாளைக்கு காலையில் அமெரிக்காவிலேருந்து சொந்தக்காரங்க யாரோ வரணுமா சொல்லுவாங்களா? அப்படியே வச்சுட்டு இருக்கப்ப எவனா வர முடியும், லேட் ஆயிடுச்சுன்னா யோ பொரியா வரையா எடியா, அப்புறம் வந்ததுக்கப்புறம் ரெடியாண்டுவாங்க. நைட்டு 8 மணிக்கு நடக்குது, விடிகாத்தால் 2 மணிக்கு பாடியை ஒப்படைக்கிறீங்க. 6 மணிக்கு ஏன் எரிக்க போகிறாங்க மின்மயானத்தில்? இன்னொன்று, உங்கள் வீட்டில் உன் புள்ள இறந்துருக்குன்னு வச்சுக்கோ, மின்மயானம் வந்து பக்கத்து மாவட்டத்தில், கரூர்லேருந்து பக்கத்து மாவட்டத்தில் நாமக்கல்ல இருக்குது. அந்த இடம்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? யாருப்பா உனக்கு கூட்டின்னு போகிறது கரெக்டா? இன்னொன்று, எல்லாரும் எரிக்க மாட்டாங்க சார், சில பேர் புதைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லா உடல்களும் எரிக்க தான் பட்டிருக்குனுங்க சார். பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற மின்மயானத்துக்கு நீ எதுக்கு இங்கேருந்து அவ்வளோ தூரம் எதுக்கு தூக்கிட்டு போகிற? நீ சொல்லு. உங்கள் ஊரில் உனக்குன்னு ஒரு சுடுகாடு இருக்குது, ரைட்டா? அதை விட்டு என் பக்கத்து ஊருக்கு போகிறேன். நாமக்கல்லில் இருக்கக்கூடிய வேலூரில் உள்ள சுடுகாட்டில் ஏன் சென்று பிணத்தை எரித்தார்கள்? இதையெல்லாம் சிபிஐ விசாரிக்குமா? ஏமா அவ்வளோ காலையில் ஏமா 5:30 மணிக்கு ஏமா போய் அடிச்சிங்க? இல்லைங்க, ஒருத்தர் சொன்னார், எவருமா இவரா காட்டுங்க. அவர்லாம் உள்ளதானே சார்? இப்போ இருநீ இதுக்கு தான் சிபிஐக்கு போகக்கூடாது. அந்த அதிரடி அஸ்ராக இருக்குது, இதெல்லாம் விசாரிப்பாரா? விசாரிக்க மாட்டார். அந்த இத்து போன யூடியூப் சேனல் மாதிரி 2 பேர் பொய்யா என்னோட பேரை யூஸ் பண்ணிட்டு கேஸ் போட்டாங்கன்னு சொன்னாங்களா, அதை மட்டும் விசாரிச்சுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இத்து போன யூடியூப் சேனல் போச்சுல, இதை விசாரிச்சு போட்டுச்சா? இதைத்தானே விசாரிக்கணும். இது ஒரு காமனான கேள்வி இல்லையா? ஏன்னா எந்த மீடியாக்காரன் கூட சார் விஜய் தான் காரணம், அந்த கூட்ட நெரிசலுக்கு வந்து அவர் லேட்டாக வரேன்னு சொல்கிறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டத்தை யாருமே வந்து எந்த கோணத்தில் விசாரிக்கலையே. சிம்பிளாக சொல்லு, நமக்கே தோன்றது தானே. ஏன் எல்லாரும் விடிகாத்தால் விடிகிறதுக்கு முன்னாடி, சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஏன் 41 பேரும் ஏன் பிணங்களை எரித்தார்கள்? எனக்கு இன்றைக்கி அந்த அதிகாரிகிட்ட காலையில் பேசணுன்னு தான் தெரியுது. ஆடா ஆமாம், ஏன் நைட்டு பூரா ஹாஸ்பிட்டலில் தான் சார் இருந்தேன் நான். இந்த ஆங்கிளில் கூட உச்சநீதிமன்றத்தில் யாருமே எடுத்து வைக்கலையே சார். எல்லாம் வரும், அதற்குத்தான் சிபிஐ சார். கூச்சமே இல்லாமல் இது ஒரு இடைக்கால உத்தரவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க திமுக சைடில். உச்சநீதிமன்றம் அப்படி தானே சொல்லுச்சு, இதான் இடைக்கால உத்தரவு. 8 வாரம் கழிச்சு வந்துட்டாங்க. 8 வாரத்துக்குள்ளே சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதில் கூடுதலாக இப்போது ஒரு சிக்கல் எழுந்திருக்கிறது. இந்த மதியழகனோட நீதிமன்ற காவல் 15 நாட்கள் காவல் முடிந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். யார் ஆஜர்படுத்தணும்? காவல்துறை. எந்த காவல்துறை? தமிழக காவல்துறை. தமிழக காவல்துறையில் எந்த பிரிவு? அதான் டவுன் எஸ்பியா? அதிரடி அஸ்ராக இருக்குது, அவர் தானே கஸ்டடி எடுத்தார்.
அந்த அதிரடி அஸ்ரா ஆஜர்படுத்தியிருக்கணும். அவர் ஆஜர்படுத்த முடியுமா? முடியாது. ஏன்? அவர் தான் டாக்குமெண்ட்டை மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. SIT தான் கலைச்சு விட்டாங்களே. கலைச்சு விட்டாங்க. வேதனையாக இருக்கா? கலைச்சு விட்டாங்க, ரைட்டா? இப்போ யார் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சிக்கல். ஸோ மதியழகன் நேற்று கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணல, இன்றைக்கி ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலை நீதிமன்றத்திற்கு அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பார். இப்போது சிபிஐ தான் ரிமாண்டு கேட்கணும். அவர் ரிமாண்டு பண்ணுங்கள், ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு. ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனே இல்லைன்னா யாராவது கேட்கணும் அவர் ரிமாண்டு பண்ணுங்கன்னு. கேட்காம கோர்ட்டு ரிமாண்ட் பண்ண முடியாது. தெர் மஸ்ட் பி a ரிமாண்ட் ப்ரேயர். அது வரைக்கும் அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கணுமா சார்? அதான் என்ன கணக்குன்னு தெரியல. இது என்னென்னா வெளியில் இருக்கவங்க எல்லாரும் தெளிவாக இருக்கிறார்கள். மதிய உள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு, திரிசங்க நிலையில் இருக்காரு. இப்போதான் அவர் வந்துட்டார்ல, புஷி ஆனந்தெல்லாம் வெளியே வந்துட்டாங்க, அவங்கள ஏதாவது உதவி பண்ணலாம்ல. ஆலோசனையில் இருக்காங்கம்மா. 14 நாட்களுக்கு பிறகு வெளியே வந்த புஷி, தாடியோடு வந்த புஷி, பொதுச் செயலாளரும் தலைவரும் சந்திக்கிறார்கள். யார்? ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரும் தலைவரும் சந்திக்கிறது ஒரு பெரிய நியூஸ். சந்திக்கிறார்கள், சந்தித்து ஆலோசனை. இதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கான்னு கேட்டால் கரூருக்கு எப்படி போகிறது, எப்போ போகிறது? 17ஆம் தேதி போகிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். கீழ்ச்சாங்க. நெக்ஸ்ட்டு இன்னைக்கு போய் மனு கொடுக்க போகிறாங்களா சார்? எங்கே போகிறாரு? ஏதோ மண்டபத்தில் ரெடி பண்ணிட்டாங்களாம், கிளம்பிடுவார். ஆமாம், போங்க சார் முதல்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் சார். புஷி ஆனந்த் வந்து அவருடைய தரப்பு வழக்கறிஞர் மதியழகன் தான் எல்லாத்துக்கும் காரணம், என்ன வெளியே விடுங்க, எனக்கு ஏபி கொடுங்கன்றாரு. எல்லாரும் இதை ஒரு பாயிண்டாக எடுத்து சொல்கிறாங்க. யூ லுக், நீங்கள் என் கிளைண்ட்டு, நான் வக்கீல்னா உங்களை காப்பாற்றுறது தான் என் வேலை, புரியுதா? அதே ராகவச்சாரி மதியழகனுக்கு வாதாடி இருந்தால் வேறு மாதிரி வாதாடி இருப்பார். ராகவச்சாரிக்கு நான் ஃபீஸ் கொடுத்துருக்கேன். ராகவச்சாரியோட வேலை புஷியை காப்பாற்றுறது, புரியுதா? ஸோ அந்த கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக தே வில் அடாப்ட் எனி ஆர்குமெண்ட்ஸ். இதை பொலிட்டிக்கலாக பார்க்கக்கூடாது. இன்னொன்று, நடுவில் யாரோ அந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒரு ராகவச்சாரி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காரு. ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது ராகவச்சாரி இந்த லைனில் தான் சொல்கிறாரு, இல்லை அது டிஸ்ட்ரிக்ட், அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எனக்கு ஏபி கொடு, அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் யார் பண்ணதுன்னு கேட்டோன்னா அது வந்து மாவட்ட செயலர் பண்ணாங்க, அவர் தான் அரெஸ்ட் ஆகிட்டாரே, ஓகேவா? அவர் அரெஸ்ட் ஆகிட்டாரு, அதனால எனக்கு ஏபி கொடு என்ற கோணத்தில் அவர் சொன்னார். சொன்ன உடனே ஆன்லைனில் இருந்தவங்க இல்லை யாரோ ஒருத்தர், எல்லாத்தையும் மதியழகன் பேரில் தள்ளி விட்டாங்க அப்படின்ட்டாங்க. கோர்ட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் ராகவச்சாரியே திரும்பி இல்லையே நான் அப்படிலாம் சொல்லலையேன்ட்டு யார் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வாய்ஸே வந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயமா பெரிதுபடுத்தக்கூடிய அளவுக்கு அது இல்லை. பட் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட்டை வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும். இன்னொன்று, புஷி ஆனந்த் ஹி வாஸ் நாட் அவைலபிள். ராகவாச்சாரியோட ப்ரீஃபு புஷிக்கு ஏபி வாங்கி கொடுங்க அப்படின்றது மட்டும்தான். அவர் பீயிங் அ கவுன்சில், பீயிங் அ சீனியர் கவுன்சில், என் கிளைண்ட்டை காப்பாற்றுறதுக்காக நான் ஆர்கியூ பண்ணுறேன்ற மாதிரி எடுத்து வச்சிட்டார். பொலிட்டிக்கலாக இது டேமேஜிங்கான்னு கேட்டிங்கன்னா டேமேஜிங் தான். நானும் நிதிஷும் மாட்டி இருக்கோம் சார். என்னோட வழக்கறிஞர் நிதிஷ் தான் எல்லாமே காரணம்னு மாலதியை காப்பாற்றிட்டாங்கன்னா நாங்களாம் ஒரே அணி, வாதம் எப்படி சரியா இருக்கும்னு நான் கேட்குறேன். லீகலாக கரெக்ட் சார். இன்னைக்கு மாலதியை காப்பாற்றணும், நாளைக்கு நிதிஷை காப்பாற்றிக்கலாம், புரியுதா? இப்படி தான் அட்வொகேட்ஸ் திங்க் பண்ணுவாங்க. மதியழகன் மேல் காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை, மதியழகன் ஆல்ரெடி அரெஸ்டடு. ஸோ பழைய மதியழகன் மேலே போட்டுட்டு இனிமேல் மதியழகன் காப்பாற்றுறதுக்கு என்ன இருக்குது சார்? நாளைக்கு வந்து இப்போ அதிரடி அஷ்ராகாருக்கு வந்து விசாரிக்கும் போது மதியழகன் மேலே எல்லா குற்றச்சாட்டுகளையும் ஆல்ரெடி புஷி ஆனந்த் வழக்கறிஞரே வச்சிருக்காருன்றது அவருக்கு பின்னடைவாக மாறாதா? ஒருவேளை SIT கண்டினியூ ஆயிருந்தா பாசிபிள். நீங்கள் சொல்கிறது மறுக்க முடியாது, பாசிபிள். அவன் எல்லாத்தையும் கொண்டு போய் தலைமறைவாக்கி விட்டாங்க, இவரையும் தூக்கி கொண்டு போய் எங்கேயா வச்சுருந்தா பரவாயில்லையே சார். எனக்கு மதியழகனோட ரோலை விட அந்த மதியழகனை வீட்டில் தங்க வச்சிருந்தாருன்னு இந்த பவுன்ராஜ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணதான் எனக்கு ரொம்ப வருத்தம். ஃப்ரெண்டு அதுக்கு ஜாமீன் கொடுக்கலன்றது உண்மையில அதை காட்டி வருத்தம் சார். ஸோ இப்படி இருக்க ஒரு கட்சி சார் கூட்டணி அமைச்சு தன்னை நிலைநிறுத்திக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் தனியாக நில்லுங்க, ஏதாவது பண்ணட்டும். பட் பாப்போம் அவங்க எப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு. தெரிஞ்சிருமா? இன்னும் 2 மாதங்களில் தெரிந்துவிடும் அவர்கள் என்ன அரசியல் செய்ய போகிறார்கள் என்பதும் வரக்கூடிய நாட்களில் தெரிந்துவிடும் அல்லவா? நீங்கள் கரூருக்கு போவதா இல்லையா என்பதே இந்த தருணம் வரை, இந்த பதிவு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் வரை முடிவாகவில்லை. இந்த கரூருக்கு முதலில் நீங்கள் சென்று வாருங்கள், அதற்கு பிறகு நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். என்னதான் நீங்கள் சூப்பர் ஸ்டார் விஜயாக இருந்தாலும் பிரச்சாரத்திற்கே செல்லாமல்லாம் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருவாங்கலாம் யாருமே நினைக்கக்கூடாது இல்லையா? அது யதார்த்தமும் அல்ல. ஸோ அடுத்து நீங்கள் பிரச்சாரத்தெல்லாம் பண்ணுங்கள், அப்புறம் கூட்டணியாக தனியான்றதெல்லாம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். பிரச்சாரத்துக்கெலாம் வர வேணாம், நேரடியாக மக்கள் உங்களை கோட்டைக்கு உட்கார வைப்பார்கள் அப்படின்லாம் நான் கேள்விப்படுறேனேங்க சார். அது மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து கொண்டு யோசித்தால் உங்களுக்கு அந்த அது போன்ற ஒரு எண்ணம் எல்லாம் வரும். அப்படி யோசித்து கொண்டே இருங்கள். அந்த ஆலோசனை யார் கொடுத்துருப்பான்னு சொல்லுங்க. யாரு? நம்ம விகடன் இல்லை, ஜான் அயோக்கியசாமி சொல்லாங்கண்ணா. ஆமாம், இல்லை, ஒரு மனுஷன் வந்திருக்காரு அரசியலுக்கு, இருக்கிற ஒரு பவள விழா கொண்டாடின ஒரு கட்சியை தொடச்சி போடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும்போது தப்பாக வியூகங்களை வகுத்து கொடுத்தா கோமா வருது இல்லை சார்? அவர்கள் நாட்டில் நலனுக்காகவோ
தாவேகாவின் நலனுக்காகவோ விஜயின் நலனுக்காகவோ வியூகங்களை வகுப்பதில்லை. இந்த ஆதவை எப்படி காலி பண்ணுறது, இந்த புஷி எப்படி காலி பண்ணுறது? இந்த புஷி மேலே பசங்க பூரா பிரியமாக இருக்காங்க. எனக்கு ஒரு செல்வாக்கம் இல்லை கட்சியில். கட்சியே இயக்கிறதுனா தான் கட்சிக்கு மூளையாக நான் இருக்கிறேன். ஆனால் எங்கே பார்த்தாலும் பசங்க புஷி இசின்றாங்க. புஷி எப்படி காலி பண்ணுறது? அதுவும் இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் அதிகாரின்றதுனால இந்த ஆள் போக்கே ஒன்றும் சரியில்லை. விஜய் வேறு அடிக்கடி ஒரு அருண்ராஜ்கிட்ட டிஸ்கஷன்லாம் பண்ணுறாரு. அவனை காலி பண்ணணும். இந்த லிஸ்ட்டில் நிர்மலா நேராக சேர போகிறாரு நினைக்கிறேன். நிர்மல் அடுத்தது. நிர்மல் வேறு இருந்தாலும் கொஞ்சம் வேலை தெரியும் போல ஒரு ஐட்டிங்லாம் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த ஆளை காலி பண்ணணும்னு இதை மட்டுமே சிந்தித்து வியூகங்களை வகுத்தால் இப்படித்தான் போகும். நீ என்னையா வியூக வகுப்பாளன் நான் கேட்குறேன்? அசிங்கமாக இல்லை? ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அங்கே போகிறதா இல்லையான்றதை முடிவு பண்ணுறதுக்கு 15 நாள்னா நீ என்ன வியூகம் வைக்கிற? இதில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற விக்டிம்ஸ் எல்லாம் நம்ம இங்கே வர வச்சு செக்கு கொடுக்கலான்ட்டு ஐடியா வேறு சொல்கிறேன். நீ வர வச்சு பாரு, நீ வரவை விக்டிம் ஃபேமிலியை கொத்துக்கறி போட்டுருவாங்க. இது ஒரு வியூகன்ட்டு ஒரு கட்சியோட தலைவருக்கு நீ ஐடியா கொடுக்குறேன்னா நீ எப்படிப்பட்ட வியூக வகுப்பாளன்? சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க கலை தான் வந்து ஜானை விஜய் கிட்ட சேர்த்ததுன்னு. ஆனால் ஏற்கனவே பேசியிருக்கோமேங்க சார், அருண் ஐஆர்எஸ் தான் வந்து விஜய் கிட்ட இரண்டும் உண்மை. இவர் கலை சொன்ன உடனே அருண்ராஜ்கிட்ட செக் பண்ணுறாரு. அப்படின்னா ஓகே ஹீஸ் குட்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபை பண்ணுறாரு. ரெண்டும் உண்மை. இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துக்கிறதுக்கு விசிக தலைவர் வேற ஒரு 50,000 வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்குலாம் அறிவிச்சிருந்தாரு. அறிவிச்சுட்டு அடுத்து கொஞ்ச நாள்லேயே ஒரு வீடியோலேயே ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. எல்லா மாவட்டச்செல்லாம் 10,000 போடுங்க, பேங்க்கில் காசு இல்லைன்னு யாரும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு வீடியோ வெளியிடுறாரு சார். பேங்க்கில் காசு இல்லாமல் உங்களை யார் செக் இஷ்யூ பண்ண சொன்னது? நான் கேட்குறேன். இப்போ யாராவது இன்னொன்று இறந்தவர்கள் உங்கள் கட்சியினராக இருந்தால் கூட நான் சரி உங்கள் கட்சிக்காரன் செய்யலைன்ட்டு நாளைக்கு யாராவது கேள்வி கேட்பாங்கன்ட்டு. இன்னொரு கட்சிக்காரன் அவங்களே 20 லட்ச ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க. கொடுக்கலாமா வேணாமான்னு இங்கி வாங்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்போ வெட்டி விளம்பரம் அது இல்லையா? அந்த வெட்டி விளம்பரத்தை காசு இல்லாமல் எதுக்கு பண்ணுறீங்க நீங்கள்? காசு இல்லாமல் செக் இஷ்யூ பண்ணுறது அஃபென்ஸ் தெரியுமா? வங்கியில் காசு இல்லாமல் செக் இஷ்யூ பண்ணக்கூடாது. செக்கை இஷ்யூ பண்ணிடுறது, வச்சு அதை ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது. இது சம்மந்தமாக வேற விசிக செய்தி தொடர்பாளர் பவளன் வேறு சொல்லியிருக்காரு சார். எங்கள் கட்சி ஒன்றும் இந்த செல்வாக்கு படைச்சது இந்த பெரிய பெரிய முதலாளிகள் இருக்க கட்சி கிடையாது, இருந்தாலும் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் பாதிக்கப்பட்டவங்க மக்களுக்கு. சரி, செல்வாக்கு பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கக்கூடிய கட்சி கிடையாது தான், யாரும் அதை மறுக்கவில்லை. எதுக்கு அப்போ உங்களுக்கு இந்த வெட்டி விளம்பரம்? அமைதியாக இருங்க. இன்னொரு கட்சிக்காரனுக்கு போய் கையில் காசே இல்லாமல் கடன் வாங்கி 50,000 ரூபாய் கொடுத்து விளம்பரம் தேட வேண்டிய தேவை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? நீங்களும் அந்த இறப்புகளில் குளிர்காய விரும்புகிறீர்கள் என்பது தானே உண்மை. காசு இருந்து உதவி பண்ணுறதுன்றது வேறு. காசே இல்லாமல் உதவி பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து போடணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சாவில் நீங்களும் புகழ் தேட விரும்புகிறீங்க. காசு இருந்தால் செய்யுங்க. உங்களை யாராவது கட்டாயப்படுத்துனாங்களா? எல்லா மாவட்ட செயலாளருக்கும் போடுங்கன்ட்டு இதை பொது வெளியில் அறிவிப்பாக வேறு வெளியிட்றீங்களே, வெக்கமா இல்லை? இதில் செக்கு போட்டு பவுன்ஸ் ஆனால் அந்த போட்டவங்களுக்கு வேறு 250 ரூபா பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அவன் அக்கௌண்ட்டில் செக்கு போட்டேன்னா அந்த செக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கு உன் அக்கௌண்ட்லேருந்து 250 ரூபா பிடிப்பாங்க. பூரா ஏழைங்க. அன்றைக்கி தான் மாலிக்கு சொன்னாங்க ஆதார் கார்டில் அடமானம் வைக்கிறாங்க. இது என்ன சார் இப்படி? இவங்களும் திமுக கூட சேர்ந்து டிஎன்ஏ ஒட்டி போச்சு போல. இப்போ திரும்ப கட்சி கலைச்சிட்டு போகலாம். எதுக்கு நடத்துகிறாருன்னு தெரிலப்பா, விடுப்பா. சார் நேற்று அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதில் திமுக வந்து நம்மளை மதிக்கிறதே கிடையாது, தன்னிச்சையாக செயல்படுறாங்க, நம்ம கட்சியிலேருந்து ஆளை வர தூக்கி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் வந்து சொல்லியிருக்காரு, இதை இன்றைக்கி வந்து சொல்கிறீங்க, எப்படினாலும் சொல்லாமல் இருக்கீங்க, இங்கே வெளியில் வந்து யார் வந்துட்டு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிலாம் பேசாதீங்க, நான் வேணா உங்களுக்கு சோனியா காந்தி அவர்கள்ட்டே இருக்கட்டும், ராகுல் காந்தி அவர்கள்ட்டே இருக்கட்டும், நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், அங்கே வந்து பேசுங்க, இனிமேல் பொது இடத்துலலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அது ஏற்கனவே நடைபெறுவதாக இருந்த அந்த ஆலோசனை கூட்டம் தள்ளி போனது. ஒரு வாரத்திற்கோ 2 வாரத்திற்கோ முன்பே, 1 வாரத்திற்கு முன்பு என்று நினைவு நடந்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு இப்போ தள்ளி போய் இப்போது அந்த கூட்டம் நடந்திருக்குது. கூட்டத்தில் காரசாரமாக அத்தனை பேருமே ஏறக்குறைய பெரும்பாலானோர் சொன்ன கருத்து மதிக்க மாட்டுறாங்க, நம்மளை ரொம்ப ஏளனமாக நடத்துகிறாங்க, கிள்ளுகிற மாதிரி நடத்துகிறாங்க, நம்ம பலம் என்னன்றதை நம்ம நிரூபிக்கணும், நம்ம இல்லைன்னா இவங்களால ஜெயிக்க முடியுமா என்ற போது தான் எல்லாமே என்னமோ அண்ணன் தம்பியாக பழகிற மாதிரி ரொம்ப நெருக்கம்லாம் காமிச்சிங்க நீங்கள். இன்றைக்கி என்னென்னா திடீர்னு இப்போ வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பிறகு தான் இந்த தினமலர் செய்தியில் வந்திருப்பது போல் நான் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன், அங்கே வந்து சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். என்னென்னா இவர் போய் கூட்டணி வேண்டாம் மாற்றணும் அப்படின்றதெல்லாம் சொல்வது போல் இருக்க வேண்டாம் என்பதற்காக அவங்களே வந்து சொல்லட்டும் என்ன நடக்கிறது என்பதை பார்த்துவிட்டு முடிவு செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறார். இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இண்டிகேஷன் என்னென்னா, சீட் ஷேரிங் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் டிஎம்கே. பீகாரில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதல்லவா, இன்னும் கட்டி உருண்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த இதில் இந்தியா கூட்டணியில் இன்னும் தொகுதி பங்கீடு முடிவடையவில்லை. பிஜேபியில் தான் 101 பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். என்டிஏல
இந்தியா கூட்டணியில் இன்னும் முடிவடையவில்லை. அதாவது எல்லாம் ஃபைனலைஸ் ஆகிடுச்சான். காங்கிரஸுக்கும் இவங்களுக்கும் அரௌண்டு 50 சீட்டு ஏதோ ஃபைனலைஸ் ஆகிடுச்சு, நம்பர்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஒரு 3 சீட்டு இழுபறியாக இருக்கலாம். ஆர்ஜேடி எங்களுக்கு அந்த 3 சீட்டு வேணுன்றாங்க, காங்கிரஸ் எங்களுக்கு அந்த 3 சீட்டு வேணுன்ட்ருக்காங்க. ஸோ அதில் முடியல. இப்போது தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது வட இந்தியாவில் ஆர்ஜேடியும் காங்கிரஸும் மிகுந்த நெருக்கமாகவே இருக்கிறார்கள் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அங்கேயே தொகுதி பங்கீடு எளிதாக இல்லையே, இங்கே எப்படி இருக்கும்? அங்கே காங்கிரஸுக்கு தாவேக இல்லை என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அப்போ அங்கே பீகாரில் காங்கிரஸுக்கு ஆப்ஷனே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் தாவேக என்ற ஒரு ஆப்ஷன் காங்கிரஸுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி 25 சீட்டு ஒத்துக்குவாங்க? பீகார்லேயே 3 சீட்டு வேணும்னு இன்னமும் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் சிக்கலாக இருக்கும். தேர்தலுக்கு அப்புறமா பீகார்ல நான் முதலமைச்சர், மேலே தமிழ்நாட்டில் விஜய் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னாரே ஒரு மகான். பீகார் பீடா வியாபாரி அவர் தான் முதலமைச்சர் வரப்போறான்னு பல கருத்து கணிப்புலாம் வந்துச்சு. தேர்தலில் போட்டியிடவே இல்லை தெரியுமா? என்ன சார் பொசுக்குன்னு இப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு? தெரியுமா அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு? அப்போ விஜய்க்கு அடித்தது விபூதி தானே. நவம்பரில் நான் பீகார் முதலமைச்சர் அண்டு அடுத்த ஆண்டு விஜய் முதலமைச்சராக இருக்கும்போது நான் இங்கே உங்கள் முன்பாக வந்து தமிழில் பேசுவேன். ஞாபகம் இருக்கா? அவசரப்பட்டு மேடை ஏற்றி பிரதரி நாம்ஸ் எல்லாம் உருட்டக்கூடாதுன்ட்டு அன்றே சொன்னேன்னா தெரியுதா? இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கார் விஜய் அரசியலில். அவசரப்பட்டு செய்த வேலை என்பதை புரிந்து கொண்டிருப்பார். அந்த வளர்ந்த பையன் சொல்கிறாருன்றதுக்காக நீங்கள் இஷ்டத்துக்கு பீடா விற்கிறவனெல்லாம் கூட்டு வந்து மேடை தெரியுங்களா நீங்கள்? அதுவும் தமிழ்ல பேச வேண்டியவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு அவருக்காகவே. ஆமாம், எஸ். அப்போ சொன்னேன் நான் நிகழ்ச்சியில் இல்லையா? நீங்கள் இங்கே இருக்கீங்க என்னன்றதை அவருக்கு சொல்லிட்டு போங்க. அவர் அரசியல்வாதி, நீங்கள் தான் அரசியல்வாதி இல்லை என்பதை நிரூபித்தாரா? என்ன நடந்துச்சு? இந்திய எதிர்ப்புன்னு எழுதுனதுக்கு சைன் போட போட்டாரா? மாட்டாரு. ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு அடிப்பான் போயான்ட்டார். நீங்கள் அவருக்காக இங்கிலீஷில் பேசுகிறீங்க. விஜய்க்கு அரசியல் தெரியலன்ற தெரியுதா? காசு கொடுத்து வேலை செய்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை அங்கே காசு வாங்கினி அங்கேயோடு நிறுத்து. பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோடு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏறி மேடையில் உட்கார வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு மடியில் படுக்க போட்டு தாலாட்டு பாடின்னு இருந்தா நீ தெரிஞ்சிச்சா கதை? நீங்கள் சிஎம் ஆவீங்களே, போட்டி போட வேண்டியதானே? அதே பிடிஐ பேட்டியில் சொல்கிறாரு, என்னங்க உங்கள் இந்த ஜன் சூரஜோட ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்கும் என்று கேட்கும்போது, ஒன்று நாங்கள் 150 அல்லது 160 ஜெயிப்போம், அப்படி இல்லைன்னா 10க்கு கீழே வாங்கி தோப்போம். என்ன லாஜிக் இது? ஆமாப்பாண்ணா, அதுக்கு என்னதான் காரணம் சொல்றாரு? அமைப்பை பலப்படுத்த வேண்டும். ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் என்னுடைய எனர்ஜி பூரா அந்த தொகுதிக்கு போய்டுன்னு சொல்லிட்டு கட்சியினர் கருதியதன் காரணமாக விஜய் தப்பிச்சிட்டாரு. கூட இருந்திருந்தா அதனால தான் அவர் எனக்கு பதிலாக ஆதவையும் ஜானரகிசாமி விட்டு போகிறேன்னு போயிட்டார். அவங்க தானே கூட்டு வந்தது. பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு பாலியல் சிநேகிதனா இவங்க தானே கூட்டு வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் இங்கே வந்தாருன்றதே விஜய்க்கு நாம் சொல்லி தான் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யோசிக்கணும். யார் ஷார்ப்பு பொலிட்டீஷியன் எடப்பாடி எப்படி ஹேண்டில் பண்ணார்? அக்டோபரில் நான் விஜயை கூட்டிகிட்டு வந்துடுறேன்ட்டு பிரசாந்த் கிஷோர் சொன்னோடனே, தம்பி உன்னை வேலை செய்ய தான் சொன்னேன், கூட்டலாம் நான் பார்த்துக்கிறேன், அட்வான்ஸ் திருப்பி விடு போ. உங்களுக்கு தெரியாமல் தான் நீங்கள் மேடை ஏற்றுறீங்க. இன்னும் விஜய் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரையும் சந்தேகப்பட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறேன். சந்தேகப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது. இன்றைக்கி வரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமியை கண்மூடித்தனமாக நம்புகிறார் விஜய் என்று தான் நமக்கு தகவல்கள் கூறுகின்றன. இவ்வளோ நாளாக இவர் கொடுத்த ஐடியாவை ஏன் கொடுக்குறாருன்னு யோசிச்சிங்கனாலே உங்களுக்கு பாதி விஷயம் புரிஞ்சிடும். கற்றுக்கொள்வார், பார்ப்போம். சரி சார், ஆர்ட்ஸ் பல நிகழ்வுகளை பேசினா தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஜூனியுடனில் வந்திருக்கிற இன்னொரு செய்தியை பேசுவது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எப்படியும் திமுக ஆட்சி தான் வரப்போகுது. இப்படி திமுக ஆட்சி வந்துச்சுன்னா மகனை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு, கொடி தூக்க கலகம் பண்ணுறதுக்கு மகனுக்குன்னு ஒரு 50 ஆதரவாளர்கள் வேணும். ஏன்னா அந்த அதிகாரிங்க அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாளைக்கு இல்லை இவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து ஒரு சின்னவரை சிஎம் ஆக்கக்கூடாதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க. சின்னவரை சிஎம் ஆக்கலைன்னா நாங்கள் உடனே பதவியை ராஜினாமா பண்ணுறோன்னு ஒரு 50 பேர் கலக குரல் எழுப்புறது மாதிரி ஒரு 50 பேர் வேணும். அதனால் 26 தேர்தலில் இளைஞர் அணி பரிந்துரைக்கும் 50 பேருக்கு சீட்டு வேண்டும் என்று அந்நியார் உறுதியாக தெரிவித்து விட்டாராம். அண்டு உதயநிதியோட பிஏ செந்தில் வேறு சீட்டு யார் வேணும்னாலும் நீங்கள் என்ன வந்து பாருங்கள், நான் அண்ணன்கிட்ட சொல்லி உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அன்பகத்தில் தேனீக்கள் போல மொய்த்து கொண்டு இருக்கிறார்களாம். அதனால் டிக்கெட்டு டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் பிரமாதமான காட்சிகளை எல்லாம் நாம் திமுகவில் பார்க்க இருக்கிறோம். சின்னவருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி சார்.